லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் ஆஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि विनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं सरस्य महदाव्यपत्तनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं ஜெயந்தி தாம சம்பவம் வைஜயந்தி பூஷணம். பகவான் ரொம்ப அழகானவன், அவனுடைய லீலைகளும் ரொம்ப அழகானது. அது எவ்வளவு அழகானது அப்படின்னு யாராலையும் உள்ளபடி சொல்ல முடியாது. ஆனா நன்னா அனுபவிக்க முடியும். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அனுபவிக்க முடியும். அழகுன்னு சொன்னா பல்வேறு விதமான அழகு இருக்கு. சில அழகெல்லாம் வெளிப்பார்வைக்கு அழகா இருக்கும், ஆனா பிரயோஜனம்னு பார்த்தா பெரியதான ஒரு பிரயோஜனம் இருக்காது. சிலதெல்லாம் பார்த்தோம்னா வெளிப்பார்வைக்கு அழகு இருக்காது, ஆனா பிரயோஜனம் பார்த்தா நல்ல அழகு இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வித்தியாசங்கள் உண்டு அழகுல. வெளிப்பார்வைக்கும் அழகா இருக்கணும், உள்ளுக்குள்ளேயும் அழகா இருக்கணும், பிரயோஜனமும் அழகா இருக்கணும், நினைக்கும் போதும் அழகா இருக்கணும். இப்படி எல்லா விதத்திலையும் அழகு பரிபூரணமாக நிரம்பி கிடக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னா கிருஷ்ணன். அழகின் திருவுருவமாம் எம்பெருமான். அந்த பிரபுவுடைய அழக பரிபூரணமா அனுபவிக்கும் ஜன்மாவுடைய பிரயோஜனம் அதுதான். ஆகாரம் எடுத்துக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், தனம் சம்பாதிக்கிறோம், கல்யாணம், குழந்தைகள், வீடு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த அழகை அனுபவிப்பதற்காகத்தான் இதெல்லாம். அந்த அஸ்திவாரத்துக்காகத்தான் இதெல்லாம் ஒழிய இவைகளுக்காக அது சுகம் நன்னா அனுபவிக்க. எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? மனசு நிம்மதியா, சரி இன்னைக்கு போது நல்ல பொழுதா போச்சு, நன்னா சாப்பிட்டேன், நன்னா தூங்கினேன், மனுஷாலிடம் நன்னா பேசேன், இந்த காரியத்தை நன்னா பண்ணேன், நன்னா படிச்சேன், என் விஷயங்களை ஒழுங்கா பண்ணிட்டேன் அப்படியே சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணிட்டோம்னா ஒரு சமாதானம். அப்பொழுது மனசுல ஒரு விசிராந்தி, சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் ஒரு திருப்தி தேவைப்படுறது. அதுதான் மனுஷாளுடைய ஒரு பலம். ஏன்னா இந்த திருப்தி வேணும்ன்ற ஒரு ஆசை தான் நம்மளுடைய உந்து சக்தியா இருக்க வாழ்க்கை. எப்படி இன்னும் நன்னா பண்ணலாம், இது எப்படி இன்னும் நன்னா அனுபவிக்கலாம், இது எப்படி இன்னும் நன்னா சொல்லலாம், எப்படி இன்னும் நன்னா பழகலாம், எப்படி நன்னா பேசலாம், எல்லாத்துலயும் இன்னும் மேல வரணும், இன்னும் நன்னா பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எந்த விஷயமா இருக்கு, அந்த விஷயங்கள்ல நன்னா பண்ணணும்னு ஒரு விஷயம் ஆசை இருக்கு. இதுதான் உந்து சக்தி. மனுஷ ஜென்மாவுடைய பலம் இதுதான், பலவீனமும் இதுதான். பலம் பலமா எடுத்துக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலையும் பரிபூரணத்துவம் அனுபவிக்கணும்னா இந்த கிருஷ்ணன்ற ஒரு விஷயம் ஹிருதயத்துல பரிபூரணமா நிரம்பி இருக்க.
ஏன்னா அவன் மட்டும்தான் பரிபூரணமானவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் சொல்ல. எப்பொழுது பரிபூரணமான ஒரு வஸ்து ஹிருதயத்திலே நிரம்பி கிடக்கிறதோ அப்பொழுது எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பூரணத்துவம் வந்து. ஜனகரை பத்தி பேசும். ஜனகர் எந்த காரியம் பண்ணாலும் அவர்களுடைய காரியங்கள் எதுலையும் குற்றமே சொல்ல முடியறதே இல்லை. சீதாபிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சிவதனுஷம் முடிக்கணும், நான் ஏத்தனம்னு ஒரு சந்தேகம் வச்சார், ஜெயிச்சுட்டாரு. சாதாரணமா பார்த்தா லோகத்துல எத்தனையோ விதமான நிர்பந்தங்கள் நம்மளும் வைக்கிறது உண்டு, இதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்றது உண்டு. ஆனா அதன் பிறகு நாமே வருத்தப்படுறோம், அதோட அப்படி ஆயிடுச்சு. ஆனா ஜனக மகாராஜாவுக்கு அப்படி சந்தர்ப்பமே வரல. அவர் எந்தெந்த காரியங்கள் பண்ணாரோ எல்லாமே பூரணத்துவம் வாய்ந்ததா இருந்தது. ஏன்னா பகவான் ஹிருதயத்துல வச்சிருந்தார். அந்த பரபிரம்மத்தை ஹிருதயத்துல வச்சிருந்த எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருந்த காரணத்தினாலேயே அவர் வாழ்க்கையில ஆனந்தம் மட்டுமே இருந்தது. அந்த மாதிரி ஒரு பூரணத்துவம் அடையணும். அதுக்குதான் முயற்சி பண்றேன். ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்து நேற்று மாதிரி இருக்கப்படாது, நேற்று மாதிரி இன்னைக்கு மத்தியானம் தூங்கப்படாது, நேற்று மாதிரி நீ கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பூரணத்துவத்தை அடையணும்னு ஒரு முயற்சி தான் வாழ்க்கை. ஆனா நான் இன்னைக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு அபிமானத்தை பண்ணும்போது பூரணத்துவத்துல ஒரு குறை வந்துடும். பகவான் பண்ணவத்தான், பகவான் என் கூட இருக்கான், பகவான் இந்த காரியத்தை என்னோட இருந்து அழகா முடிச்சு கொடுப்பான்னு பொழுது பூரணத்துவம் வந்தது. இதுதான் ரகசியம். அந்த பூரணத்துவம் எம்பெருமான். அதுதான் அந்த பூரணத்துவத்தை அப்படியே நல்லா ஹிருதயத்தை வாங்கி வச்சுக்கிறேன். அது எப்படி வாங்கி வச்சுக்கிறது அப்படின்னா அந்த பூரணமா இருக்கிற பகவானுடைய லீலைகளை கேட்கணும். அவன் விதவிதமான காலங்கள்ல விதவிதமான லீலைகள் பண்றான். எந்த லீலைகள்லையும் குறை கிடையாது. நாமும் சொல்லுவோம், சின்ன வயசுல இருந்து இப்படி வாழ்ந்தேன், அவளோட போய் பழகினேன். ஆனா எல்லா லீலைகள்லையும் பார்த்தா விளையாட்டுதான லீலைகள் சொல்றோம். எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தா ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு குறை இருக்கு. ஆனா கிருஷ்ணலீலா வைபவத்துல குற்றம் குறையே கிடையாது. அதனாலதான் அது கேட்கும்போது மனசுக்கு ஒரு சமாதானம் உண்டாது. நம்ம கூட பழகிறவாளே சொல்லுவோம், நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அந்த காலகட்டத்தை அப்படி இருந்தேன், இந்த காலகட்டத்தில் கேட்கும்போது அவ்வளவு ருச்சிகரமா இல்லை. ஆமா ஆமா அப்படின்னு சொல்றோம். அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒரு ருச்சி இல்லை. ஏன்னு கேட்டா குற்றமுடைய ஒரு வஸ்துவை திரும்ப திரும்ப கேட்கும்போது பிடிக்கிறது இல்லை. எல்லாருமே குற்றமில்லாத ஒண்ணு கிடைக்குமான்னு ஆசைப்படுறோம். ஆகாரம் கூட நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கும், காத்தால விட மத்தியானம் நல்லா இருக்கும், மத்தியானம் விட நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நான் உடுப்பிக்கிற வஸ்திரம் நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கும், நேற்று வச்சுட்ட புஷ்பத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கும். பூக்காரங்க கிட்ட நேற்று நல்லா இருந்த புஷ்பம் இன்னைக்கு ஒன்றும் நல்லா இல்லை, சிரித்து போச்சுன்னு இன்னைக்கு நல்லா இருந்தா கூட இன்னைக்கும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு நல்லா இருந்தாலும் நாளைக்கும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். அதனால குற்றமே இல்லாத ஒண்ணு அடையறதுக்கு தான் எல்லாரும் பிரயத்தனப்படுறோம். அந்த ஒரு வஸ்து தாரம். அதனாலதான் கிருஷ்ணலீலா வைபவம் எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சுகமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அதனாலதான் தெரியவா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அவ்வளவு ஒரு பிராதானியம், அத்தனை ஒரு ஏற்றம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பரிபூரண பரமாத்மாவுடைய லீலைகளை கேட்க கேட்க நம்முடைய ஹிருதயம் முழுக்க அவன் நிறைஞ்சு கிடப்பான். ஏன்னா எதை கேட்கிறோமோ அது ஹிருதயத்துல நல்லா உட்கார்ந்து காத்தாலேன்னு ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கா. தேவையில்லாத வம்பே பேசிட்டு இருக்காருன்னா ஐயோ என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம். தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தினாரோ அதே விஷயத்தை நம்ம அடுத்த ஆளை சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். உண்மைதான். அவன் இதையே காத்தாலேன்னு இதையே 10,000 தடவை சொன்னான்னு சொல்லி ஒரு 100 தடவை நம்ம அதையே அவாகிட்ட சொல்றோம். உண்மை அதுதான். அதனால இந்த சிரவணம் பண்ற விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கணும், பகவத் விஷயமா இருக்கு. மற்ற விஷயங்கள் கேட்கணும், இந்த காதுல வாங்கி இந்த காதுல வச்சுக்கணும். கிருஷ்ண விஷயம் மட்டும் காதுல கேட்டு ஹிருதயத்துல வாங்கி வச்சுக்கணும். அப்படி பகவானுடைய லீலைகள் அத்தியாச்சரியமானது, அதிவிசேஷமானது. அதிலும் பிருந்தாவன லீலை ரொம்ப அழகு. பிருந்தாவன மகாத்மியம் 1000 கோடி தடவை கேட்டாலும் மனசுக்கு சமாதானம் கிடைக்கும். ஏன்னா வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் கோபால விம்சத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். கொஞ்சம் ஸ்லோகம். இந்த கோபாலனுடைய லீலைகள், கோகுல பிருந்தாவனம் ரொம்ப சின்ன சின்ன லீலைகள் தான். எல்லாமே கிருஷ்ணரை எல்லாம் அனுபவிச்சதுதான். ஆனாலும் அவ பாஷையில சொல்லும் போது அழகா இருக்கு. எல்லா குழந்தைகளும் தான் ஸ்கூல்ல போய் பாடம் படிக்கிறேன், எல்லாரும் அதே ரைம்ஸ் தான் சொல்லி கொடுக்குறா டீச்சர். ஆனா ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது விதவிதமா சொல்லும் பொழுது சுகமா இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்தர்கள்லாம் குழந்தைகள் போல அவாதான் விதவிதமா இந்த கிருஷ்ணலீலா வைபவங்கள் அனுபவிச்சுட்டு தான் எப்படி அனுபவிச்சாலோ அதே பாஷையில சொல்றான். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம்.
ஜெயந்தி தாம சம்பவம். இந்த ஸ்ரீ ஜெயந்தி நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். இந்த ராமநவமி ஸ்ரீ ஜெயந்தி எல்லாம் கொண்டாடும்படியான ஒரு பாக்கியம். நம்ம இதை பார்த்தோம்னா பிரபு இன்னைக்கு அவ்வளவு அழகா வைகுண்ட ஆரோகணம் பண்ணான்னு கொண்டாடுறது அது நமக்கு தெரியவே இல்லை. பிரபு ஆவிர்பவிச்ச நாள் தான் நமக்கு நல்லா தெரியாது. அந்த மாதிரி இந்த ஸ்ரீ ஜெயந்தி இருக்கு. ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப பக்திமுடையராயிட்டான். ஏன்னா சிக்காவை தொடர்ந்துட்டான். அவ்வளவு விசேஷமா அத்தனை சிரேஷ்டமா ஜெயந்தி தாம சம்பவம். ஜெயந்தியில் உற்பத்தி ஆச்சா. ஸ்ரீ ஜெயந்தியில் உற்பத்தியான வைஜெயந்தி விபூஷணம். கழுத்துல வைஜெயந்தி மாலை எப்பொழுதும் பூஷணையா போட்டு அலங்காரம் பண்ணிருக்கு. அது என்னடா பண்றது? ஜெயந்தியில உற்பத்தியாகி வைஜெயந்திய போட்டு அவ்வளவு அழகா வல்லவி ஜன வல்லபம். இந்த கோபிகள்லாம் கொண்டாடுறாளே, கோபிகளுக்கெல்லாம் பிடிச்சதான ஒரு வஸ்து இருக்கே, அது எங்கடா அலையிறதுன்னா வந்தே பிருந்தாவனத்தை. அது பிருந்தாவனத்தை அலையிறது. ஸ்ரீ ஜெயந்தியில பிறந்துட்டு வைஜெயந்தி மாலையை போட்டு கோபிகளோட பிருந்தாவனத்தை அலையிறதே ஒரு தாமன ஜோதி, ஆதியன் ஜோதின்னு சொல்லி அந்த அற்புதமான அந்த ஜோதியை நான் வந்தனம் செய்கின்றேன். வந்தே பிருந்தாவனம் சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி தாம சம்பவம் வைஜெயந்தி விபூஷணம். அந்த பிரபு அவ்வளவு அழகா இந்த பிருந்தாவனத்திலே சஞ்சாரம் பண்றான். எப்படி சஞ்சாரம் பண்றான் அப்படின்னா ஆண்டாள் சொல்றார், பத்தி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய் இத்தீரிட்டு விளையாடி இங்கே போல கண்டீரே. பார்த்தேடா கிருஷ்ணன் எங்கேயாவது பார்த்தேடா? அதுவும் நன்னா இந்த பசுக்களோட விளையாடுவானே. பத்தி மேய்ந்து ஒரு காரே, நன்னா ஒரு காலை கண்ணு குட்டி. அது நன்ன ஜம்மன கண்ணங்கரேன், கைகளும் கால்களும் நன்னா ஊருண்டு சிறந்து. அதாவது அந்த வாலிபம் அந்த யவ்வனம் அப்படின்னா எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கா. பார்த்த உடனே அப்படி நின்று மயங்கி, ஆஹா இவன் தொடை அழகா இருக்கு, ஆஹா இவன் வக்ஷஸ்தலம் அழகா இருக்கு அப்படின்னு ஹிருதயத்தையே பார்த்துட்டு இருக்கான். சில பேர் அவன் கழுத்தையே பார்த்துட்டு இருக்கா, சில பேர் அவன் செங்கனி வாயே பார்த்துட்டு இருக்கா, சில பேர் அவன் சிரிக்கிற அழக பார்க்கிறான், சில பேர் அவன் கண்ணழக பார்க்கிறா, சில பேர் அவன் குழல் அழக பார்க்கிறா, சில பேர் அவன் கழுத்துல போட்டு இருக்க மாலை அழக பார்க்கிறான், சில பேர் அது பட்டு பீராம்பரம் முடிப்பிக்க அழக பார்க்கிறா, சில பேர் தலையில முண்டாசி கற்ற அழக பார்க்கிறான், சில பேர் கையில கொச்சி வச்சுருக்க அழக பார்க்கிறான், சில பேர் அது ஹாய் ஹாய் மாடு மேய்க்கிற அழக பார்க்கிறான். அழகன் தான் அந்த அழகை அனுபவிக்கிறதுக்காக தானே நினைச்சிருந்தான். அந்த மாதிரி ஆண்டாள் கேட்கிற பத்தி மேய்ந்து ஓர் காரே பலதேவருக்கு ஒரு கீழ்கன்றான். பெரிய காலமாடுதான், ஆனா பலதேவருக்கு ஒரு கண்ணு குட்டி தான். பாத்தேடா இங்க பாத்தேடா, பத்தி மேய்ந்தது ஒரு காரேறு பலதேவருக்கு ஒரு கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இந்த பக்கம் விளையாடுறத பார்த்தேடா அப்படின்னு கேட்க. அப்படி ஆண்டாள் கேட்க தோழிகள் எல்லாம் பதில் சொல்றான், ஆமாண்டி ஆண்டாள் பார்த்தோம். எங்கடி பார்த்து எப்படி பார்த்து? இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடு விருந்தாவனத்தே கண்டோமே. தனக்கு பிடித்த பசுக்களையும் கண்ணுக்குட்டிகளையும் மறிச்சு அதுக்கெல்லாம் ஜலம் குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தி விளையாடிந்து பிருந்தாவனத்தை அலையறத பார்த்தோண்டி ஆண்டாள். பிருந்தாவனம் எத்தனையோ பெரியவர்கள் இந்த பிருந்தாவனம்ன்ற இந்த வார்த்தையிலேயே தங்களுடைய ஆத்மாவையே சமர்ப்பணம் பண்ணிருக்கா. ஏதோ ஒரு சாதாரண ஒரு பிரதேசம் நினைச்சுடாது. மற்ற பிரதேசங்களை போல இந்த பிருந்தாவனம் பகவான் ஸ்வயம் கிருஷ்ணனுடைய அற்புதமான லீலாஸ்தலம் தான் பிருந்தாவனம். பகவானுடைய ஒரு பக்தை பிருந்தாதேவின்னு பெயர். பெரிய ராணி, ஆனா கிருஷ்ணனிடத்துல அதீதமான பிரியம் உடையது. இது ஏதோ ஒரு யுகத்துல நடந்ததான ஒரு சரித்திரம். அவளுடைய கணவன் பெயர் ஜலந்தரன், மகா பாபி. சமயத்துல இப்படியெல்லாம் கூட பகவான் ஜோடி சேர்த்து வச்சுதான். மகா பாபியையும் புண்ணிய ஆத்மாவையும் ஜோடி சேர்க்கிறான். ஏன்னு கேட்டா இந்த புண்ணிய ஆத்மாவை கொண்டு மகா பாபியும் உத்தாரணம் பண்ணணும். புத்திரனை கொண்டு போய் திருதராசன் கூட இருக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? பஞ்சபாண்டவர்களை கொண்டு போய் துரியோதனாதிகளோட சித்தபாபசங்க பெரியபாபசங்கன்னு பழக வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இவர்களை கொண்டு இவர்களை உத்தாரணம் பண்ணணுமா? இவர்களை கொண்டே லோகத்திலே பக்தியுடைய பெருமையை நிலைநாட்டணும். அதனால பகவான் சமயத்திலே ஒண்ணு சேராத சில விஷயங்களை ஒன்னா சேர்த்து இருக்கிறான். வடதுருவத்தையும் தென்துருவத்தையும் ஒன்னா சேர்த்து இருக்கான். சூரியன் அவ்வளவு தகிக்கிறது, ஆனா அந்த சூரியன் கிட்டேந்து வெளிச்சம் வாங்கிக்கிற சந்திரன் அவ்வளவு நல்லா குளிர்ச்சியா இருக்கு. பகவான் சமயத்திலே இந்த மாதிரி லீலா வினோதங்கள் நிறைய பன்னெண்டு தான் கிடக்கிறான். ஆச்சரியமானவன். கண்ணுக்கு எழுதானே மூக்கு இருக்கு, ஆனா இதோடைய சுபாவம் வேறதானே. கண்ணுடைய சுபாவம் வேறதானே. மூக்குக்கு எழுதான வாய் இருக்கு, ஆனா இதோடைய ருச்சி வேற மாதிரி இருக்கு, இதோடைய தன்மை வேற மாதிரி தானே இருக்கு.
தொண்டை வேற மாதிரி தானே இருக்கு, நாக்கு வேற மாதிரி தான் இருக்கு, வாய்க்குள்ளதான் பல்லும் இருக்கு, நாக்கும் இருக்கு. பல்லு கடினமா இருக்கு, நாக்கு மென்மையா இருக்கு. எவ்வளவு அழகா படைச்சிருக்கான். கடினமான ஒன்றும் கடினமே இல்லாம ரொம்ப மிருதுவா இருக்க வஸ்துவும் பக்கத்துல படைச்சு வச்சிருக்கான். இதுதான் கிருஷ்ண லீலை. அத்தனை ஸ்டேஷன் அவ்வளவு அழகான கண். எவ்வளவோ தூரத்துல இருக்கிற அத்தியுதமான நட்சத்திரத்தையும் சந்திரனை கூட பார்க்க முடியும் இந்த கண்ணுக்கு. ஆனா தன் கண்ணுக்கு நேர வந்து ஏதாவது பூச்சி அடிக்க வருதுன்னா தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ள ஒரு இமைன்னு அதுக்கு ஒண்ணு அவசியமா இருக்கு. தன் அழகான இவ்வளவு பலமான ஒரு கண்ணுதான். விண்வெளியில எங்கேயோ இருக்க ஒரு நட்சத்திரம், அதோ சந்திரன், அதோ பூமி, அதோ ராக்கெட் போகிறதுன்னு சொல்ற இந்த கண்ணுக்கு ஸ்வயம் தன்னை காப்பாற்றிக்க சக்தி இல்ல. அல்பமா ஒரு தோல் மாதிரி தானே இந்த இமை. அது டக்குன்னு மூடிந்த உடனே இந்த கண்ணுக்கு அவ்வளவு சுக்கம். இது தூங்கணும் நினைச்ச உடனே இந்த இமை அப்படி மூடிக்கிறோம், தர போடுற மாதிரி. எழுந்துக்கணும்னு நினைச்ச உடனே இந்த இமை தர திறக்கிற மாதிரி. பகவான் ரொம்ப அழகாத்தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான். நம்ம தான் அனுபவிக்கிறது இல்லை. ஏன்னா மனுஷால பத்தியே சிந்தனை பண்ணி நம்ம பத்தியே பயத்திலேயே இருந்து பகவானுடைய அத்தியுதமான விஷயங்களை யாரும் அனுபவிக்கிறது என்றுதான் சத்தியம். நிஜமா ஒவ்வொரு நாளும் நம்ம தேகத்துல இருக்கிற அவயவங்களுடைய அழகும் அது வேலை பண்ற அழகையும் பார்த்தோம்னாலே கிருஷ்ணன் எவ்வளவு பெரியவன் தானா புரிஞ்சு வேற விஷயங்களை சிந்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனை அழகா பகவான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். எத்தனை சிரேஷ்டமா பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய கருணையும் அவனுடைய டிசைனும் நினைச்சோம்னாலே தானாவே பக்தி வந்துடும். அத்தனை விசேஷம். அந்த மாதிரிதான் மகாபாவியா இருக்கிற இந்த ஜலந்தரனையும் மகா உத்தமியா இருக்கிற இந்த பிருந்தாதேவியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கான். எவ்வளவு சமயம் எப்பொழுதும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பஜனை பண்ணிட்டு இருக்கா. பண்ணணும். நம்ம ஜன்மாவிலே நம்மால செய்ய முடிஞ்சதான ஒரு காரியம் இந்த பஜனை தான். கஷ்டமே இல்லாத காரியம் தான். என்னடா திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பஜனையுடைய மகாத்மியத்தை எவ்வளவு தடவை சொன்னாலும் கட்டு கடங்காது. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு விஷயம் இந்த பஜனம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நம்ம கிருத்தயுகத்துல இருக்கோமா, திரேதாயுகத்துல இருக்கோமா, துவாபரயுகத்துல இருக்கோமா, கலியுகத்துல இருக்கிறோமான்னு பிராதானியம். நாம சங்கீர்த்தம் விடாம பண்றோமா, அது ஒண்ணுதான் பிராதானியம். அந்த மாதிரி எப்பொழுதும் பஜனை பண்ணிட்டே இருக்கா. ஒரு ஸ்திதியிலே இந்த ஜலந்தனுடைய அட்டகாசம் தாங்க முடியாம பகவான் அவனை வதம் பண்ணிட்டான். வதம் பண்ண கையோட இந்த பிருந்தாதேவிக்கு காட்சி கொடுத்தான். அவள் பரம சந்தோஷப்பட்டா. பிரபோ உன் கருணையே கருணைதான். இந்த மகாபாவி சாதாரணப்பட்டவள் ஏதோ கொஞ்சம் நாமஜபம் பண்றேன்னு சொல்லி எனக்கு கூட இவ்வளவு கிருபை பண்ணிட்டேடான்னு. உடனே பகவான் வெக்கப்பட்டு தலகுனிஞ்சான். அம்மா நான் உனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக ஆவிர்வவிச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு துக்ககரமான சம்பவம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்னா இந்த மாதிரி உன் கணவனை வதம் பண்ணிட்டேன். பிரபு கர்மா, அவளுடைய கர்மா. என் கர்மாவுக்கு எனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை ஏதோ ஒரு ரூபத்தை மரணம் சம்பவிக்க போகுது. அவருடைய பாவ கர்மா, அவருடைய பிராரப்த கர்மா, அதற்கேற்ற மாதிரி மரணம் சம்பவிக்க போகுது. வருத்தப்படுவதற்கோ அழிவதற்கோ ஒண்ணும் இல்லை. ஆனாலும் தர்த்தாண்ட முறையில என் கர்மாவுக்கு என்னென்ன உண்டோ அந்த கர்மாவெல்லாம் நான் அவருக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். எல்லா கர்மாவையும் பண்ணி முடிச்சான். உடனே பகவான் கேட்டான், இப்பேற்பட்ட ஒரு திருட விசுவாசமும் அத்தியுதமான பக்தியும் காண கிடைக்கிற ரொம்ப துர்லபமா, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். பிரபோ எப்பொழுதும் நீ ஆனந்தமா விளையாடும்படியான ஒரு வனமா என்ன மாற்றினா அவள் தான் பிருந்தாவனமா அவ்வளவு அழகா ஆவிர்வவிச்சான். அந்த பிருந்தாவனம் அவ்வளவு விசேஷமா தேனேன்னு இருந்ததாம். கோகுலத்துக்கு பக்கத்திலேயே நந்தகாமுக்கு பக்கத்திலேயே இருந்ததாம். ரொம்ப நாளா பிருந்தாதேவியும் காத்துன்னு இருந்தாலும் பகவான் வருவான் வருவான்னு சொல்லி தன்னுடைய தன்மையை கொஞ்சம் கூட மாற்றிக்காம இருந்தான். பிருந்தாவனத்துடைய விசேஷம் என்னன்னா பகவான் வந்த பிறகும் வருவதற்கு முன்னாடி பகவான் கிளம்பி போன பிறகும் அதனுடைய தன்மை இன்னும் மாறல். அதாவது பக்தர்கள் அப்படின்னு சொன்னா எல்லா ஸ்திதியிலும் தன்மை ஒரே மாதிரி இருக்க. பகவான் வரத்துக்கு முன்னாடியே துருவன் அம்பரீஷ் சக்கரவர்த்தி அங்க தபசு பண்ண. அப்பொழுது அவர் சாதாரணமா தான் உண்டு தன் பக்தி உண்டுன்னு சொல்லி கிருஷ்ணா 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 நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு இருந்தான். பல யுகங்களை உட்கார்ந்துட்டு இருந்தான். மனமா அப்படியே இருந்துட்டு. பகவான் வருவான், ஆனந்தமா விளையாடுவான், காட்சி கொடுப்பான், விதவிதமான லீலா வைபவங்கள் பண்ணுவான்னு அந்த திருட விஸ்வாசம். வாழ்க்கையின் ரகசியமே விஸ்வாசம் தான். காத்துன்னு கிடக்கணும். பகவான் வருவான், கிருப பண்ணுவான், என் தன்மை மாறாது, நான் அப்படியே இருப்பேன். இந்த வினயம் அப்படியே இருந்துட்டே இருந்தான் பல காலங்கள். ஆனாலும் ஒரு மனசுல பகவான் வருவான், கிருஷ்ணன் வருவான். ராமனா வந்தான், இப்ப கிருஷ்ணனா வந்துட்டான். பக்கத்துல நந்த கோகுலத்துல இருந்தான். அப்ப மனசுல ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை, பிரபு எங்கேயோ யுகம் கடந்து ராமனாலாம் இருந்து இப்ப கிருஷ்ணனா வந்துட்டேன், நந்த கோகுலம் வரைக்கும் வந்துட்டேன், நிச்சயமா என் இடத்துக்கு வருவேதான். எனக்கு உண்மையில நம்பிக்கை. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னா நிச்சயமா என் பக்கத்துல வருவேன். அவ புலம்பல, பயப்படல. பகவான் வருவான். அதீதமான விஸ்வாசம் வச்சுக்கணும். பகவான் வருவான்.
நிச்சயமா வந்துட்டானே ஆகணும். எங்க போக முடியும்? அவன் திறந்து நீலபஞ்ச ஒரு பூமியில நம்மளை கொண்டு வந்து படைக்க வச்சுட்டான். நமக்கு ஒரு பிறவியை கொடுத்துட்டான். பாரத பூமி, மனுஷ ஜென்மா, இந்து தர்மம், ஆச்சாரியம், நாம சந்தி இப்படியும் கொடுத்துட்டான்னா பக்கத்துல வரப்போறான்னு தானே அர்த்தம். வந்துட்டான்னு தானே அர்த்தம். இன்னும் நமக்கு காட்சி கிடைக்க, அவ்வளவுதான் அர்த்தம். இன்னும் பரிபூர்ணமா நம்ம அனுபவிக்கணும். அதற்குரியதான ஒரு பக்குவம் நமக்கு வருவதற்காக அவன் காத்துட்டு இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம காத்துட்டு இருக்கோம் கிருஷ்ண தரிசனத்துக்காக நம்ம ஏங்குறோம்னு. ஆனா அவன் ஏங்குறான். அடா இன்னைக்கு காத்தாலா ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வந்துடுறான், இப்ப காட்சி கொடுத்துடலான்னு ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணன் ஏங்குறான், சதாச்சாரியம் ஏங்குறான். அதுதான் சத்தியம். நம்முடைய ஏக்கம் 1% தான். கிருஷ்ணனுடைய இதன் சதாச்சாரம் 1000 மடங்கு ஏறி வச்சாலும் எட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் அடடா இன்னைக்கு பொழுது ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு ஆயுசு எவ்வளவு போயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாள் தானே ஆயுசு இருக்கு, இதுக்கு இப்பொழுதே பக்குவம் வந்துட்டா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நிறைய நாடகம் பண்ணா நல்லா இருக்குமே, இப்பொழுதே காட்சி கொடுத்துருவேன்னு அவன் ஏங்குறான். சரி காத்தால போச்சு, சரி காத்தால போச்சு, மத்தியானம் நாமஜபம் பண்ணு காத்துன்னு இருக்கான். சரி மத்தியானம் நாமஜபம் பண்ணலையா, சரி சாயங்காலமா சொல்றதா பார்க்கலாம், காட்சி கொடுக்கலாம். சாயங்காலம் சொல்லலையா, சரி ராத்திரி வரும், ராத்திரி சொல்றதா பார்க்கலாம், காட்சி கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் பிரபு என்கிறான். சரி இன்னைக்கு முடியாதடா, இன்னைக்கு போயிடுத்து, சரி நாளைக்காவது காட்சி கொடுப்போம், இந்த குழந்தைக்கு நாளைக்காவது புத்தி வருத்தம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமஜபம் வருதுன்னா கிருஷ்ண கிருபை. நமக்கு காட்சி கொடுக்கணும்ன்றதுக்காகவே நம்மள நாமஜபம் பண்றதுக்கு அவன் தூண்டான். இந்த குழந்தை நன்னா இருக்கணும்ன்றதுக்காக அம்மா அப்பா ஒழுங்கா படிக்கி சமத்தா இது சண்டை போடாது அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தை சுகப்படணும்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி கிருஷ்ணனும் ஹிருதயத்துக்குள்ள உட்காந்து நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணு நாமஜபம் பண்ணு. சமயத்தை பார்த்தா நமக்கே தெரியும், ரொம்ப அகம்பாவத்தை ஆகும். சமயத்தை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு, சமயத்தை ரொம்ப பயமா இருக்கு, சமயத்தை ரொம்ப சம்சயமா இருக்கும், ஒரே சந்தேகமயமா இருக்கும். கிருஷ்ணனுக்கு நடுவிலையும் நமக்கு நாமஜபம் வருகின்றதுன்னா சத்தியமா பரிபூரணமா கிருஷ்ண கிருபை. ஒண்ணுமே தேகத்துல பிராரப்த கர்மனாவில ஏதோ வியாதிகள் வரும், அந்த வியாதியுடைய தீவிரத்துல கூட கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு வருதுன்னா கிருஷ்ண கிருபை தான். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த பிரபு எங்க, அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு நாளும் அதே ஸ்திதியில இருக்கு, இந்த ஸ்திதி மாறாம இருக்கு. நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு நல்லா பார்த்தோம்னா ஒரே மாதிரி ஒரே தன்மை இருக்கலாம் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு மாதிரி இந்த பச்சோண்டி மாதிரி மாறிட்டு இருக்க அவளை கண்டா பிடிக்கிறது இல்லை. ஒன்னு அவன் மகாபாவினா மகாபாவியா இருந்துட்டான்னா சரி, அவன் மகாபாவி முடிவு பண்ணி இருந்தோம். சில பேர் திடீர்னு நல்லவாளா இருப்பா, திடீர்னு பாவியா இருப்பான்னா ஐயோ அவளோட சரிபத்து வராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன எதிர்பார்க்கும், ஒரே தன்மை ஒரே ஸ்திதி. நமக்கே அப்படின்னா பகவான் மறத்தான் எதிர்பார்க்க, வேற எதிர்பார்க்கறது ஒரே மாதிரி. சூரியன் நிச்சயம் 6 மணிக்கு வந்தா அவருக்கு மரியாதை, ஒரு நாள் 9 மணிக்கு வந்தா மரியாதை கிடையாது. ஏகாசினா 14 தான் வரணும், பௌர்ணமினா பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் சந்திர பிரகாசமா தான் இருக்கணும், அன்னைக்கு அமாவாசையா இருந்தா மரியாதை கிடையாது. சூரியன் சந்திரன் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு. அவ்வளவு அழகு. அதை கொண்டு நம்ம காலத்தை நிர்ணயம் பண்ணோம்னா ஒரே ஸ்திதியில இருக்கு. கடல்னா அப்படிதான் இருக்கும், காற்றுனா அப்படிதான் இருக்கும், வெயில் காலம்னா அப்படிதான் இருக்கும், மழை காலம்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா. அந்தந்த ஸ்திதியில அது இருந்தாதான் அதுக்கு ஒரு மரியாதை. சிங்கம் சிங்கமா இருந்தாத்தான் மரியாதை, நாய் நாயா இருந்தாத்தான் மரியாதை, பக்தன் பக்தனா இருந்தாத்தான் மரியாதை. அப்பப்ப பக்தனா இருக்கிறது, அப்பப்ப நாஸ்திகனா இருந்தா மரியாதை இல்லை. இன்னும் 2 கட்சி பரம நாஸ்திகனா மாறிடும், இல்லாட்டி பகவான் போல பரம ஆஸ்திகனா மாறிடும். இந்த அறகுறையா இருக்கிறவளை பார்த்தா புராணத்தை கூட அவளுக்கு இடம் கிடையாது. புராணத்தை கூட பார்த்தோம்னா ஒண்ணு பக்கா நாஸ்திகனுக்கு இடம் இருக்கு, இரண்யகசிபு கம்சன் சிசுபாலன், இல்லாட்டி பக்கா ஆஸ்திகன் பிரகலாதன் துருவன், இவாளுக்கு தான். அறகுறைக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஒண்ணு இப்படி இருக்கணும், ஒண்ணு அத்தை தின்று அங்கே இருக்கும், இல்லாட்டி இத்தை தின்று இங்கே அங்க திங்கிறது இங்க திங்கிறது அங்க திங்கிறது இங்க திங்கிறது ஓடிட்டு இருந்தோம்னா சரி வராது. அந்த மாதிரி இல்லாம இந்த பிருந்தாவன தேவி அவ்வளவு அழகா அப்படியே இருக்கலாம். கிருஷ்ணன் வருவான். இவ்வளவு தூரம் வந்த பகவானுக்கு என் இடத்துக்கு வரத்துக்கு ஒன்றும் நேரம் ஆகாது. எனக்கு பக்குவம் வர சமயத்துல சத்தியமா கிருஷ்ணன் வருவான். பிரார்த்தனை பண்ற, கிருஷ்ணா நீ இந்த இடத்துல வரும்படியான ஒரு பக்தி எனக்கு கொடு, அப்படி ஒரு பக்குவத்தை எனக்கு கொடு, அப்படி ஒரு நாம ஜபத்தை எனக்கு கொடு. நீ வந்து எப்ப பகவான் வரான்னா நமக்கு பரிபூரணமான பக்குவம் வந்தா தான் வரும். அடுப்புல சாதம் வைக்கிறோம் இல்லாட்டி பால் வைக்கிறோம்னா அந்த பக்குவம் வந்த பிறகுதான் எடுத்து உபயோகப்படுத்துறோம். பக்குவம் உபயோகப்படுத்துறோமா? எந்த ஒரு வஸ்துவையும் உபயோகப்படுத்துவதற்கு ஒரு பக்குவம் இருக்கு. கடையில போயிட்டு ஆஹா நான் சட்டை வாங்கிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அப்படி அங்கவசம் மாதிரி போட்டு வர முடியுமா? கடையில போய் தச்சு சட்டையா மாட்டினாலும் சுத்தம் இருக்கு. அது வரைக்கும் காத்துட்டு இருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி பகவானும் எல்லா இடத்துலையும் ஒரு பக்குவத்தை எதிர்பார்க்கிறோம். புஷ்பமா இருந்தாலும் மலர்ந்தா தானே வாங்குறோம், நங்கா இருந்தா தானே வாங்குறோம், அது அரும்பா இருந்தா வாங்குறது இல்லை.
அது போலவே பகவானும் ஒரு பக்குவம், அந்த வினயம், ஒரே ஸ்திதி, நாம ஜபம் என்னானாலும் பகவான் காப்பாற்றுவான். அந்த ஸ்ரத்த, அந்த வினயம், அந்த விஸ்வாசம். அந்த மாதிரி பிருந்தாதேவி ஒவ்வொரு நாளாய் எங்க பகவானும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிவரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொல்லி அத்தியுதமா அங்கேருந்து கிளம்பி மதுராலேருந்து கிளம்பி கோகுலத்துக்கும் வந்துட்டான். ஒவ்வொரு நாளா விதவிதமான லீலைகள். பூதனைக்கு மோட்சம் கொடுக்கிறான், சகடாசுரன வதம் பஞ்சான், திருநாவர்தன வதம் பஞ்சான். இப்படி ஒவ்வொரு நாளா நடந்துட்டு இருக்கு. எண்ணத்தில்தான் அதை பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் இந்த பிருந்தாவன தேவிக்கு இதெல்லாம் அப்படி காத்தோட காத்தா வருதான். ஜனங்கள்லாம் பேசிட்டு இருக்காலும், யாரா இந்த பக்கம் போறவா அந்த பக்கம் போறவா, அந்த பிருந்தாவனம் வழியா போயிட்டு இருக்காலும், கோகுலம் மதுராக்கு போறவா வரவாலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ சமைத்து பொறுக்க யாரா பிராமணர்கள் வரா, இல்லாட்டி இடையர்கள் ஏதானும் கலையை முடிக்கலாம்னு வரா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிருந்தாவன காட்டுக்கு வரவா போறவா எல்லாம் கூட்டம் கூட்டமா வரும்போதெல்லாம் இந்த கிருஷ்ணலீலா வைபவம் பேசலாம். பிருந்தாவனத்துக்கு கூட கிருஷ்ணலீலா வைபவம் கேட்டுத்தான் கிருஷ்ணபிரி அதிகமாச்ச. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா கேட்டு இருக்காளாம். இந்த பிருந்தாதேவி வனமாகவே இருந்தது. அத்தனை அழகா கிருஷ்ணலீலா வைபவத்தை பரிபூர்ணமா கேட்டு அனுபவிச்சுருக்கா, தன்னிலை மறந்து அனுபவிச்சுருக்க. இப்படியே நடந்துருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பிருந்தாவன தேவியுடைய பக்தியும் அவளுடைய தவிப்பும் அதிகமா இருக்கு. கிருஷ்ணா வரமாக்கியாரா, ஏ பிரபு நான் உன்னுடைய குழந்தையாச்சு, நான் உனக்காகத்தானே வந்துருக்கேன், உனக்காகத்தானே வாழ்ந்துருக்கேன், உனக்காகத்தானே எல்லா விதமான கர்மாக்களையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏ பிரபு எனக்கு ஒன்றும் தெரியாது, இன்றைக்கோ நாளைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் நீ தாண்டா வரணும். ஏன்னா உனக்கும் எனக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கு. உண்டன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனும் மாடு மேய்க்கிறவன், திறந்திருக்கிறதோ யாதவ குலம், யாதவ குலத்துக்கோ வனம் அவசியம், புல் அவசியம். இவளிடத்திலேயே புல்லும் வனமும் நன்னா இருக்கு, ஜலம் நன்னா இருக்கு. அதனால உண்டன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்படியே ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. பகவான் விதவிதமான லீலைகள் எல்லாம் பண்ணான். மருத மரங்களை முறிச்சு எல்லாம் கிருபைகள் எல்லாம் பண்ணிட்டான். உடனே உபநந்தன் ஒருத்தர் சொன்னார், இந்த கோகுலம் என்னமோ சரியில்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதானும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அவர் நினைச்சுட்டு இருந்தார், இங்க இருந்து போயாச்சுன்னா கஷ்டம் போயிடும், நிறைய மனுஷன் அப்படிதான் பண்ணி நினைச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நன்னா இருக்கும், வாஸ்துக்காக இதை மாத்திட்டு அங்க போனோம் சரியா இருக்கும், இடது பக்கத்தில் இருக்க வலது பக்கம் மாத்தி வலது பக்கத்தில் இருக்க கிழக்கு பக்கம் மாத்தி ஏதானும் பண்ணா சரியா இருக்கும். புத்தி மாறன், மனசு மாறன். பகவான் காப்பாற்றுவான். எந்த திக்குல போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலும் கிருஷ்ணன் கைவிட மாட்டான். ஹிருதயத்திற்கான் அந்த மாதிரி அந்த உபநந்தன் நினைச்சுட்டார். அந்த மாதிரி கோகுலத்தை ஒரே உட்பாதங்களா வருது. அதனால நம்ம எல்லாம் பக்கத்துல பிருந்தாவனம்னு ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்கு போயிடும். அங்க நிறைய ஜலம் இருக்கு, நல்ல புல்வெளி இருக்கு, குழந்தைகளும் நன்னா விளையாடலாம், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மாடுகளை மேய்ப்பதற்கும் ரொம்ப வசதியா இருக்கு, நல்ல அடர்த்தியான காடுகள் இருக்கு, ரொம்ப ரமணீயமயமா இருக்கு. மனசுக்கு சுகம் பெறும்படியான நல்ல சுகந்தமான காற்று வீசுறது, ரொம்ப சுத்தமா இருக்கு, ரொம்ப இயற்கைகள் கொஞ்சம்படியா இருக்கு. உடனே எல்லாரும் மாமாமா போகலாம் போகலாம் போகலாம்னு விட்டா உடனே நந்தகோபுரம் எல்லாருமா இந்த பிருந்தாவன பிரவேசம் பண்றாங்க. நிஜமாவே ஜென்மாவில முதல் தடவை இந்த பிருந்தாவனத்துக்கு நிறைய சுகம் இருக்கு. அது பரம சுகம். ஒவ்வொரு தடவையும் நிஜமாவே பிருந்தாவனத்துக்கு நுழையும்போது புதுசுன்னு தான் நிறைய. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நான் என் பிருந்தாவனத்தை நுழையிலே நுழைஞ்சு பாருங்க, சுகமா இருக்கும். பிருந்தாவனம் தான் வாழ்க்கை. நிறைய ராட்சசர்களும் இருக்கா, அமணியமயமான விஷயங்களும் இருக்கு, பக்தர்களும் இருக்கா, கிருஷ்ணனும் இருக்கு. அந்த மனோபாவம் தான் மாறணும், வேற ஒன்றும் மாற வேண்டாம். அந்த மாதிரி எல்லாரும் பிருந்தாவன பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வண்டி மாடெல்லாம் கட்டிண்டு எல்லாரும் கிருஷ்ண பஜனை பண்ணிட்டு, கிருஷ்ண பஜனை பண்ணணும். எங்க போனாலும் எந்த காரியம் பண்ணாலும் கிருஷ்ண பஜனை பண்ணிட்டே போகணும். அது ஒண்ணுதானே நம்ம ஜென்மாவுக்கு வைத்துணை, வேற ஒன்றும் வைத்துணை கிடையாது. நாம சங்கீர்த்தம் கட்டுச்சோறு போலே அப்படின்ற பெரியவாள். பிரயாணம் போறவாளுக்கு வழியில் அந்த கட்டுச்சோறு கையில சாப்பாடு எடுக்கும் போது அதுதானே வாழ்க்கை உயிர் கொடுக்கும், ஆகாரம் சுகம் கொடுக்குமே. அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான் ஜென்மான்ற பிரயாணத்துல, வாழ்க்கைன்ற பிரயாணத்துல கூட இருந்து நமக்கு அப்பப்ப பலம் கொடுக்கறோம். அந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி போறோம். அந்த பிருந்தாவனத்துக்கு போறாளாம். பிருந்தாவன தேவி காத்துட்டு கிடக்கிற ஒவ்வொரு நாளும் பிரபு வருவான், என் கிருஷ்ணன் வருவான், காத்துட்டு கிடக்கான். என் பகவான் வருவான், என்ன தேடிண்டு வருவான். எல்லாராலையும் எல்லா சந்தர்ப்பத்தையும் பகவான் இருக்கிற இடம் தேடிண்டு போக முடியாது. ஆனா நம்ம இடம் தேடி அவன் வர முடியும். ஏன்னா அவன் எல்லா இடத்தையும் இருக்கான், சர்வவியாபி சர்வசக்தன். பிரகல்லாதன் துருவனி வாழ்க்கெல்லாம் அவன் தானே தேடிந்து வந்தான், இவன் தேடிண்டு போலையே. இவ பாட்டுக்கு இருந்த இடத்துல இருந்து ஆச்சாரியன் சொன்ன நாம சங்கீர்த்தனத்தை, ஆச்சாரியன் கொடுத்த கர்மாவை பண்ணிண்டே இருந்தா அந்த கர்மாவுக்கு எம்பெருமான் தானே இவர் இருப்பிடம் தேடி வந்தான். அதுதான் ரகசியம்.
அந்த மாதிரி இந்த பிருந்தாவன தேவி அவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரார்த்தனைக்கும் நாமஜபத்துக்கும் வசப்பட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீகிருஷ்ணன் சகம்மா வந்துட்டான். தன்னுடைய திருவடியை கொண்டு அப்படி வச்சான். உடனே அந்த பிருந்தாவன தேவி சிலிர்த்தாக, அகோபாக்கியம் அகோபாக்கியம். இந்த பிருந்தாவனத்தில் இருக்க மரங்கள் எல்லாம் அப்படி புஷ்பங்கள் அப்படி தெரிஞ்சதா, என் பிரபு வந்துட்டான், என்னுடைய சுவாமி வந்துட்டான், என்னுடைய நாதன் வந்துட்டான். இதுவரைக்கும் என்ன ஆகுமோ இருந்தது, இனிமேல் என்னை காப்பாற்றுவதற்கும் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் என்னுடைய சுவாமி வந்துட்டான், என்னுடைய பர்த்தா வந்துட்டான். நிஜமாவே இந்த ஜீவனுக்கு பர்த்தா பகவானும் ஆச்சாரியனும் தான். அது யார் யார் இந்த ஜீவனுக்கு சுகம் கொடுக்கிறாரோ அவர்கள் தானே பர்த்தா. அந்த மாதிரி பிருந்தாவன தேவியுடைய கண்கள் ஆனந்த பாஷம் அதையே கையை கூப்பிட்டாலும், பிரபோ அடியாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வந்துட்டியாடா கிருஷ்ணா, உன் கருணையே கருணைடா, நீ எப்பொழுதும் ஆனந்தமா இந்த இடத்துல விளையாடி நீ ஸ்மரிக்கும்படியான ஒருத்தியா நான் இருக்கேன். பிருந்தாவன தேவி அதான் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணான். பகவான் ஆஹா எவ்வளவு அழகா பக்தி பண்றா, எத்தனை அழகா நாமஜபம் பண்றா, என்னையே நினைச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லி அவன் நம்மை ஸ்மரிக்கும்படியான ஒரு பக்தி பண்ணணும். பண்ணுங்கோ, கஷ்டமே கிடையாது. தேகத்து வயசானதை பத்தி கவலைப்படாது, இவ்வளவு நாள் போனதை பத்தி கவலைப்படாது. இந்த நிமிஷத்துல நான் குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த நிமிஷத்துல நான் குழந்தை, பிரபோ நீ ஸ்மரிக்கும்படியான ஒரு பக்தி பண்ணணும், நீ உகக்கும்படியான ஒரு பக்தி பண்ணணும். தலிகை பண்றோம்னா சாப்பிடறவா ஆனந்தப்படும்படியான தலிகை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணோம்னா நம்ம மனசு ஆனந்தப்படும்படியான ஒரு காரியம் பண்ணணும். அந்த மாதிரி பக்தின்னா கிருஷ்ணன் ஆனந்தப்படும். ஒவ்வொரு காரியத்துக்கும் இவாவா ஆனந்தப்பட்ட ஒரு கிடையாது. ஆபீஸ் காரியம் பண்றானா பாஸ் ஆனந்தப்படும், ப்ரமோஷன் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், நன்னா காரியம் பண்றாலும் சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த மாதிரி பக்தி பண்றோம்னா ஆச்சாரியனும் பகவானும் இந்த குழந்தை நன்னா பக்தி பண்றான், நன்னா இருக்கான் ஜோரான்னு சொல்லி ஆச்சாரியனும் பகவானும் தன்னிடத்தை நெருங்கின இடத்துல இவாளை போல பக்தி பண்ண முடியாதுன்னு பேசணும். எப்படி ருத்ரன் அவ்வளவு அழகா கடைசி காலத்துல இருக்க சமயத்துல பகவான் வைகுண்டத்துக்கு போற சமயத்துல ருத்ரனை ஸ்மரிச்சாரோ அந்த மாதிரி நம்மளை சதா சர்வகாலமும் ஸ்மரிக்கும்படியா பண்ணணும். சதா சர்வகாலமும் ஸ்மரிக்கும்படியா பண்ணணும். எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் தாங்க கடைசி கிளம்புற சமயத்துல கூட அத்தியுதமான சசிஷ்யாலையும் பக்தர்களையும் நினைச்சு ஸ்மரிச்சுட்டே கிளம்பி போயிருக்கான். ஏன்னா அந்த ஜீவர்களுடைய பக்தி அவள் அப்படி ஸ்மரிக்க வைக்க. அந்த மாதிரி இந்த பிருந்தாவன தேவி பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணா, கிருஷ்ணா நீ ஸ்மரிக்கும்படியான ஒரு பக்தி பண்ணணும் தான். என்னைக்கும் வினயத்தோட இருக்காங்க. கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடியும் வினயத்தோட இருந்தா கிருஷ்ணன் வந்துட்டா. அப்போது தையத்தக்கான் விதிக்கலையா. இப்போ வானவ தேவர்கள்லாம் மடடா இந்த பிருந்தாவனம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு, நம்மளுடைய அற்புதமான அமரலோகம் இந்திரலோகத்தை கூட நிறைய வனங்கள் இருக்கு, ஆனா இந்த வனங்கள் எல்லாம் கூட இல்லாத ஒரு பாக்கியம் இந்த பிருந்தாவன தேவிக்கு கிடைச்சு கொடுத்தேன்னு சொல்லி அவெல்லாம் வானுலகத்திலேருந்து அவ்வளவு அழகா புஷ்பத்தை வர்ஷிச்சாலாம் பிருந்தாவன தேவி மேல, கிருஷ்ணன் மேல இல்லையா. அப்ப கூட பிருந்தாவன தேவி கையை கூப்பிண்டு அத்தனை தேவர்களையும் பார்த்துண்டு எனக்கு சதா சர்வகாலமும் நிரந்தரமான கிருஷ்ண பக்தி இருக்கிறது அனுகிரகம் பண்ண, என் மனசுல எந்த வினயம் இருக்குன்னு சொல்லி பகவான் ஆனந்தப்பட்டு இங்க வந்தானோ அதே வினயம் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் எனக்கு இருக்கும்படியா ஒரு கிருபை பண்ண. ஏன்னா அந்த வினயம் எல்லா சமயத்திலையும் நம்ம ஜெயிக்கணும்னா வினயம் ஒண்ணுதான். எந்த சமயத்துல வினயத்தை விடுறோமோ அந்த சமயமே தோல்வி ஆரம்பிச்சு. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை தோல்வி இருக்கணும்னு பார்த்தா வினயம் மீறி நான் பெரியவன் எனக்கு தெரியும் நினைச்சு சொன்னா அந்த தோல்வி. இந்த வினயம் எவ்வளவு பெரியவளா ஆகலாமே, எத்தனை வேணா பெரியவளா ஆகணும். எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நகம் நகம்தான், எத்தனை நீளமா வளர்ந்தாலும் முடியும் அவ்வளவுதான். இன்னும் நீளமா வளர்ந்தா நகம் ஆஹா கண்ணை காட்டில் வசதியாக முடியுமா? முடியும். என்ன நீளமா வளர்றதுன்றதுக்காக அவ்வளவு அழகா நாக்க காட்டில் வசதின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அங்க என்னதான் இருந்தாலும் அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை, அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாய் எவ்வளவுதான் நன்றியுடையவன் நாய் தான், மனுஷனாக முடியாது. என் நாயை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு கணவனை விட்டு நாயோட இருக்க முடியுமா? எனக்கு பிள்ளை வேண்டாம் நாய் போய் சொல்ல முடியுமா? என்னதான் நாய் நாய் தான். அந்த மாதிரிதான் எவ்வளவுதான் பண்ணாலும் சாதாரணம் தான். பகவானுக்கு முன்னாடியும் பரம பாகவதர்களுக்கு முன்னாடியும் அற்புதமான இந்து தர்மத்திற்கு கிரந்தங்களுக்கு முன்னாடியும் நாம சங்கீர்த்தனம் நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளை காப்பாத்துறது நாம சங்கீர்த்தனம், நம்ம வாய்க்குள்ள அடங்கிறது தான். கிருஷ்ணான்ற வார்த்தை நம்ம வாய்க்குள்ள அடங்கிறது. ஆனா அது நம்மளை காப்பாத்துறது 5 அடி ஓசரம் 6 அடி ஓசரம் 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ வெயிட் இருக்கிற இந்த தேகத்தை
இந்த வாய்க்குள்ள அடங்கி கிடக்கிற நாமஜபம் காப்பாத்துறதுன்னா இப்ப நாமஜபம் பெருசா நம்ம பெருசா? சொல்ற நம்ம பெரியவாளா? சொல்றோன்ற காரணத்தினால நம்மளை காப்பாற்றுற நாம சங்கீர்த்தனம் பெருசா? அதான் பெருசா. அதை பார்க்கும்போது நம்ம ஒண்ணும் இல்லை, கிருஷ்ணா 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 நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சொல்ற இந்த சப்தம் நம்மளை காப்பாற்று இருக்கே, அப்ப அதானே பெருசா. அதனால நம்ம ஒண்ணும் இல்லை. ரொம்ப 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 சாதாரணமானவர்கள். கிருணாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுன சமானினா மானதேன கீர்த்தனிய சதாரி. நான் புல்லை காட்டும் சாதாரணப்பட்டவன். இந்த வினயம் இருக்கிறான். இந்த புள்ளி எத்தனை பேர் மெடிசின் போயிட்டே தான் இருக்கா. புல்லு நல்லா இருக்கு, சில பேர் தலையை வச்சுவா, மெடிசின் போவா, அப்ப கூட அப்படி வேணே என்ன இருக்கு, அப்படி கடையை அபாடா. இந்த மாதிரி வினயத்தோட இருக்கிறோம். திருநாதபி சுனீச்சே. அந்த மாதிரி இந்த பிருந்தாவன தேவி எனக்கு ஒரு வினயம் இருக்கணும், வேற ஒண்ணும் எதிர்பார்க்கல. பகவான் வரத்துக்கு முன்னாடி என்ன வினயம் இருந்தோ, என்ன தவிப்புனா அந்த தவிப்பு மாறப்படாது. சமயத்தை பார்த்தோம்னா அந்த ஆகாரம் பதிக்காக இயங்கும்போது ஆகாரத்து ஒரு மரியாதை இருக்கும், சாப்பிட்ட பிறகு ஆகாரத்து ஒரு மரியாதை இருக்காது. வேண்டாம் வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே அந்த பசியில இந்த ஆகாரம் அவ்வளவு மரியாதை இருக்கும். இது மனுஷ சபாவம். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காத வரைக்கும் அதுக்கு மரியாதை, கிடைச்ச உடனே கொஞ்சம் ஒரு அஸ்ரத்தம் உண்டு. அதனால பிருந்தாவன தேவி கேட்டா, பிரபு எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் பண்ண, எல்லா சமயத்திலும் ஸ்ரத்தையோட இருக்கு, அஸ்ரத்தையே வேண்டாம்டாப்பா, அஸ்ரத்தையே வேண்டாம். எப்ப அஸ்ரத்தை வருதுன்னா எனக்கு தெரிஞ்சது தானே, எனக்கு பழக்கமானது தானே வரும்போதுதான் அஸ்ரத்தை. எனக்கு ஒன்றும் தெரியாது, இது புதுசுன்னு நினைச்சுட்டா அது அஸ்ரத்தையே அவர் ஸ்ரத்தான். அந்த மாதிரி பிருந்தாவன தேவி பிரார்த்தனை பண்ணிட்டான். உடனே அத்தனை தேவர்களும் கண்கள்லையும் ஆனந்த பாஷம், எங்களுக்கு அந்த மாதிரி வரணும், அனுகிரகம் பண்ணுமானா. ஆனந்தமா இருந்தா பகவான் வந்தான், திருவடியை வச்சு இப்படி பார்க்கணும், இடுப்புல கைய வச்சுண்டு பிருந்தாவனம் முழுக்க தன் கிருபா கடாட்சத்தினால ஒரு பார்வை. உடனே பிருந்தாவன தேவி கண்கள் ஆனந்த பாஷம், ஏ பிரபு என்ன பாக்குறியா, உனக்கு எவ்வளவு கருணடா, ரொம்ப நாளா இங்க இருக்கே, உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன்றதுக்கா என்ன பாக்குறியா, இவ்வளவு கருணையா, நினைக்கிறதுனால பார்த்து விடலாமா? அதுக்குள்ள எத்தனையோ பேர் நினைக்கணும், எல்லாரும் வந்து பார்த்துட்டு காலன்னு சொல்றோம். உங்களை நினைக்காத நாளே இல்லை. ஆனா இன்னைக்கும் வருஷத்துல ஒரு தடவை தான் பார்க்கறோம், 2 தடவை தான் பார்க்கறோம். ஆனா பிரபு அவ்வளவுதான் நிரந்தரமா பார்த்துட்டே இருக்கான். ஹயத்துக்குள்ளேருந்தும் பார்க்கறான், வெளிலேருந்தும் பார்க்கறான், எப்படி இல்லாம பார்த்துட்டு கிடக்கிறான். அந்த மாதிரி பிருந்தாவன தேவி பிரபுடைய கிருபா கடாட்சம் சித்தியோட பார்த்துட்டு இருக்காளாம். கிருஷ்ணனுடைய கண்கள் விருட்சமா பார்க்கறா, கொடியா பார்க்கறா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. பிருந்தாவனத்தை இன்னைக்கும் சத்தியமா அந்த சப்தம் எதிரொலிச்சுட்டே இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பிருந்தாவனம். ராதே 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 கிருஷ்ணான்னு ஜபித்துக் கொண்டு இருக்கும்படியான ஒரு பிரதேசம் இந்த பிருந்தாவனம். பிரபு பார்த்தான், பலராமண்ணா பார்த்தான், ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அந்த இடம், இங்கேயே இருக்கலாம் இல்லையா, நந்தகோபுரத்தை போய் கேட்கணும், இங்கதானாப்பா இருக்க போறோம். ஆமாண்டா குழந்தை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடா, ரொம்ப பிடிச்சிருக்கப்பா, இனிமேல் இந்த இடத்துல போகவே படாதப்பா அப்படின்னா. உடனே பிருந்தாவன தேவியே, பிரபு நீ இருக்கியோ நீ போறியோ, ஆனா எப்பொழுதும் உன்னுடைய ஸ்மரணம் என் இடத்துல இருக்கட்டும். ஏன்னா நீ ஒவ்வொரு இடத்துலையும் இதை கிருபை பண்ணணும். நீ எல்லாருக்கும் முடியணும், எனக்கு மட்டும் முடியணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீ 5 நிமிஷம் இங்க இருக்கியோ 10 நிமிஷம் இருக்கியோ, அந்த 5 நிமிஷமும் அந்த 10 நிமிஷமும் நீ இருந்த காலங்களை நினைச்சுட்டு ஸ்மரிச்சுட்டு இருக்கும்படியான ஒரு புத்தி எனக்கு. பிருந்தாவன தேவிக்கு அவ்வளவு வினயம். பொறுத்தவரைக்கும் லோகத்தில் எல்லாரும் கிருஷ்ணன் அனுபவிக்கணும், தானும் அனுபவிக்கணும், தான் மட்டுமே அனுபவிக்கணும் எண்ணம் கிடையாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் பிருந்தாவனத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அதனால ஏ பிரபு நீ எத்தனை நிமிஷங்கள் இருக்கு, எத்தனை காலங்கள் இருக்கீங்க, நீ ஜன்மாமித கூட இங்க இல்லா பிரபு, நான் வேண்டாம் சொல்ல. ஆனா ஒரு காலோட ஏதானும் காரியம் இங்கேருந்து கிளம்பினாலும் நீ இருந்த காலங்களை ஸ்மரிச்சுன்னு அப்படியே இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, ஒரு வினயத்தை, அற்புதமான ஒரு பக்தியை கொடுறான்னு பிரார்த்தனை என்றா பிரபு அனுகிரகம் பண்ணா. ஆனந்தமா பிருந்தாவனத்துல எல்லாரும் குடிசை எல்லாம் போகின்றான். பிருந்தாவன தேவியை பார்க்கிற ஆளும் பிரபு அழகா படுத்துக்கிற அழகும், அவன் நடக்கிற அழகும், அவன் சாப்பிடுற அழகும், அவன் குதிக்கிற அழகும், அந்த மண்ணில் அவன் பாதத்தை வச்சு 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 ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொய்த்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை படநடந்து. பிரபு பிருந்தாவனத்தில் நடக்கும் பொழுது தன் காலில் இருக்கிற ரேகைகள் படும்படியாவே நடக்கிறான். முத்திரை பதிச்சு 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 நடக்கான். ஒரு காலில் சங்கு ரேகை இருக்கான், ஒரு காலில் சக்கர ரேகை இருக்கான். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை படநடம். பிருந்தாவன தேவியே பிரபு எனக்கு சிவ பண்ணிக்கேடா, பஞ்ச சம்ஸ்காரம் உண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. அது முதல் சகிவே சடையினடான்னு கேட்டா அவ்வளவு அழகா சங்கு சக்கரத்தை நன்னா காய்ச்சி 2 பக்கமும் முத்திரை போடுவான்.
இந்த பிருந்தாவன தேவிக்கு அந்த பாக்கியம் பகவானே பண்ணி வச்சிருக்கான், ஆச்சாரியன் பண்ணுவான். அந்த மாதிரி இல்லாம இந்த பிருந்தாவன தேவிக்கு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சதாச்சார கிருஷ்ணனையே பஞ்ச சமஸ்காரம் பண்ணி வச்சுட்டான். அழகா தாசிய நாமம் பக்தர்கள் திருவாராதனம் பண்ற முறையெல்லாம் அவளுக்கு தானாவே வந்துடும். அந்த மாதிரி இந்த பிரபு ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான், ஒவ்வொரு நடமா போய் பார்க்கிறான். அன்னைக்கு வந்துட்டான், வந்தவரை அண்ணா அங்க பாருங்க ஓடி போறான். அங்க பாருங்க அந்த மரத்துல அந்த குயில் கத்துறது. உடனே பிருந்தாவனது, ஏ குயிலே நீ இங்கேயே நன்னாரு, உனக்கு வேண்டிய வசதியெல்லாம் நான் பண்ணித்தரேன். என் கிருஷ்ணன் ஆனந்தப்படுறான். என்ன பிரயோஜனம்? பகவான் ஆனந்தப்படும்படியா நம்ம இடம் இருக்கணும். அது எந்த இடம்? அது குடிசை, பெரிய மாடி வீடு, இல்லாட்டி ஒண்ணும் இல்லாத ஒரு மரத்தை கீழே வாழ்ந்துட்டு இருக்கணும். எங்க இருக்குமோ அந்த இடம் கிருஷ்ணன் உகக்கும்படியா இருக்கும். அதுதானே பிரயோஜனம். கிருஷ்ணன் உகக்கும்படியா இருக்கணும்னா அங்க இருக்கிற எல்லா வஸ்துவுமே கிருஷ்ணன் விரும்பும்படியான வஸ்துவா இருக்கணும். கிருஷ்ணன் எதை விரும்புறான்? அகங்காரமே இல்லாத வஸ்துக்களை பார்த்து கிருஷ்ணன் விரும்புறான். பக்தியோட இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் கிருஷ்ணன் விரும்புறான். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற குயிலை பார்த்து பிரபு கூடி இவன் சப்தம் போடுறானா, அங்க ஓடுறான், இங்க குதிக்கிறான், மரத்தை சுத்தி பார்க்கிறான், கொடியை பிடிச்சு இழுத்து பார்க்கிறான். நன்னா இருக்கு பிருந்தாவனதை. அப்பா பிரபு என் என்ன சாபல்யமா இருக்கிறான், நீ வந்து விளையாடுறீங்க, இதை பார்க்கறது எனக்கு சுகந்தா பிரபு. உனக்கு தாயாராகவும் அடியாளுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, தந்தையாவும் இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சது, எல்லா விதமான பந்துவா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதே சமயத்துல உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு தாசியா இருக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு பரமானந்தப்படுறா இந்த பிருந்தாவன தேவி. பகவான் ராத்திரி ஆனந்தமா தூங்குறான். அடுத்த நாள் எழுந்துக்கிறான். அண்ணாவை கூட்டிருந்து ஆனந்தமா மாடு வைக்க போலாமா அப்படின்னு. உடனே யசோதா மாதா நந்தகோபுரம்லாம் குழந்தை, இது புது பிரதேசம், ஆனா ரொம்ப அற்புதமான பிரதேசம் தான். இந்த இடத்துல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனாலும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்திலேயே எங்க நன்னா புல்லு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் மாடு வயசுல போய் மேயணும். ரொம்ப விளையாடணும், ஆனா ஜாக்கிரதையாக விளையாடணும். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஆத்துக்கு திரும்பி வந்துடணும். ரொம்ப அமைதியா இருக்கணும். அங்க இங்கெல்லாம் குதிச்சு கைகாலெல்லாம் முடிச்சுக்க முடியாது, விளையாடப்படாது எல்லாம் சொல்லி அனுப்புறா. சரிமா அப்படின்னு பிரபு தலையாட்டிண்டு ஆனந்தமா தலையில ஒரு முண்டாசை கட்டிண்டு, கையில ஒரு குச்சியை வச்சுண்டு, கழுத்துல ஒரு மூக்கணாங்கயிற போட்டுண்டு, தன்னுடைய அற்புதமான பீதாம்பரத்தை வாரி சுருட்டுண்டு, தோல்ல அவ்வளவு அழகா கட்டி சாத கூட அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கலாம் யசோதைக்கு. யசோதை அவ்வளவு அழகா சாப்பாடு கட்டி கொடுத்து ஒரு துணியில போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அது பேக் மாதிரி தோல்ல மாத்தி இந்த அம்மா போய் செய்யணும் கை இப்படி காட்டி இந்த பிரபு போறான். நம்ம யசோதை அப்படியே பார்க்கலாம். இந்த பிரபு எத்தனை அழகா தன் கர்மாவை பண்றான், அவ்வளவு அழகா பார்த்துட்டு கிடக்கிறான். அத்தனை பேரும் மயங்களாம். இந்த பிரபு கையில சாப்பாட்டு மூட்டை எடுத்துண்டு, கையில ஒரு குச்சியை வச்சுண்டு, தலையில ஒரு முண்டாசை கட்டிண்டு, காலில் ஒரு செருப்பு கூட இல்லாம போறான். ஏன்னா இந்த பிருந்தாவனம் அவ்வளவு மகத்துவமா இருக்கும். இன்னைக்கும் பார்த்தோம்னா எத்தனையோ பெரியவா இந்த பிருந்தாவனத்தை செருப்பு நடக்க மாட்டான். ஆனா ஸ்வயம் கிருஷ்ணலீலா ஸ்தலமாச்சு. அங்க இருக்கிற ஒரு புல்லும் ஒரு செடியும் எல்லாம் ஸ்வயம் பாகவதத்தமர்களாச்சு. அதனால இந்த பிரபு அவ்வளவு அழகா செருப்பு போடாம இந்த பிருந்தாவனத்துல போறான். ஆனந்தமா பரம சந்தோஷமா புல்லாங்குள் ஊதறான். அங்க இருக்கிற வண்டுகள் எல்லாம் பட்சிகள் எல்லாம் இந்த வேணுகானத்தை கேட்டு மயங்கறவன். சமயத்துல ஒரு கமால விஷத்துக்கே நின்று ஒரு காலை மடக்கிண்டு, இடுப்பை கொஞ்சம் சாய்ச்சுண்டு, தலையை கொஞ்சம் திருப்பிண்டு, கையில ஒரு புல்லாங்குளை வச்சுண்டு இந்த பிரபு அதிரூப சௌந்தரியமான ஒரு கிருஷ்ணனை போல அப்படி ஆனந்தமா காட்சி கொடுக்கின்ற. ஏன்னா கோலோகத்திற்கு பிருந்தாவன கிருஷ்ணன் எப்படி, அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறான். அந்த ரீல எப்படி, அதே போல இந்த பிருந்தாவனையிலையும் அதி விசேஷமா இருக்கான். அந்த மாதிரி காட்சி கொடுத்து இந்த வம்சீ விபூஷித கராத்து நவநீரதாபாத்து பீதாம்பராத்து அருணபிம்ப பராதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தரமுகாத்து அரவிந்த நேத்ராத்து கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானேன்னு சொல்லி மயங்கும்படியா இந்த பிரபு கைகள்ல வம்சிய வச்சுண்டு செந்தாமரை கண்களோட செங்கனிவாயோட நீருந்த மேகம் போல நின்று கிடக்கிற அழக பார்த்து அத்தனை பேரும் மயங்கி கிடக்கிறா. சுகமா போறான். பிருந்தாவனத்துல நிறைய விதவிதமான இலைகள்லாம் கிடைக்கிறது. அந்த பச்சளையெல்லாம் எடுத்து ஒரு மாலை மாதிரி பண்ணிட்டு தலையில சொருகிக்கிறானாம், சிலர் கழுத்துல போடுறானாம். அற்புதமான புஷ்பங்களை எடுத்து காதுல சொருகிக்கிறானாம். சில புஷ்பங்களை எடுத்து அவ்வளவு அழகா சாயங்காலம் யசோதா மாதாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த புஷ்பங்களை எடுத்து தான் சாப்பிட்ட பிறகு அந்த டப்பால போட்டு அப்படி கட்டி வச்சுக்கிறான் எம்பெருமான். சமயத்துல சில புஷ்பங்களை கொண்டு போய் தனக்கு பிடிச்ச மாடுகளுக்கெல்லாம் சூட்டானா. இதெல்லாம் அழகா இருக்கு பாத்தியா, இந்த கருப்ப வண்ணத்துக்கு இந்த சிவப்பு புஷ்பம் அழகா இருக்குன்னு ஏதான ஒரு தாமரை புஷ்பத்தை எடுத்து சூட்டானா. உலகமே யமன் திருடிகள்ல புஷ்பத்தை போட்டு பக்தி வேணும் பக்தி வேணும்னு கேட்டு இருக்கோ, அந்த எம்பெருமான் அந்த மாடுகளுக்கு கூட ஒரு புஷ்பம் சூட்டானா. சமயத்தை அவ்வளவு அழகா இவனே ஏதோ ஒரு மாலை மாதிரி ஒண்ணு கட்டி பலராமர் கழுத்துல போட்டானா.
உடனே பலராமர் அந்த மாலையை எடுத்து இவன் கழுத்துல போட்டாராம். உடனே மாத்தி மாத்தி இந்த மாலை விளையாட்டு நடக்கிறது. காத்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த எம்பெருமான் பிருந்தாவனத்துல சுதந்திரமா விளையாட்டான். சுதந்திரம் பிரபுவுக்கு ஆசை என்னடான சுதந்திரமா அவன் நினைச்சபடியெல்லாம் விளையாடணும். அவன் விளையாடும்படியா நம்ம இருக்கணும். பிருந்தாவனத்துடைய மகிமை என்னடான்னா அவன் எப்படியெல்லாம் நினைக்கிறானோ அப்படியெல்லாம் அது இருக்கு. அவன் எப்படியெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறானோ அப்படியெல்லாம் இந்த பிருந்தாவனம் அவன் கூடவே வளைஞ்சு விளையாடுறதான். அதுதான் ரகசியம். நம்ம தேகத்தை, நம்ம மனசை, நம்முடைய இந்திரியங்களை, நம்முடைய வாழ்க்கையை பிருந்தாவனமா மாற்றிக்கணும். முடியுமா? முடியும். குரு கிருப நாம சங்கீர்த்தம், இது ரெண்டு போதும். வேற ஒண்ணு வேண்டாம். பெரியதான கடினமான தபசு வேண்டாம். பெரியாக யஜ்ஞாதிகள் வேண்டாம். மனசுக்குள்ள பிரேமை, கிருஷ்ணன் காப்பாற்றுவான்ற விசுவாசம் விடாம தொடர்ந்து நாம சங்கீர்த்தம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு நாம சங்கீர்த்தனம் விடாம பண்ணணும். அந்த மாதிரி இந்த பிரபு ஒவ்வொரு நாளும் பிருந்தாவனத்திலே இப்படி லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்திலே பக்தாசுரன் கண்ணுக்குட்டி வேஷத்துல ஒரு அசுரன் வந்துட்டான். அவன் அவளை அழகா இந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டியா கலந்துட்டான். இந்த கோப ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியல. சாதாரண குட்டியா இருக்காளே யாதவ குட்டிகள் அவளுக்கும் தெரியல. எல்லாரும் மாடு மேய்ச்சென்று போறா. ஆனந்தமா பகவானுக்கு மட்டும் தெரிஞ்சு எடுத்து இந்த கண்ணுக்குட்டி நம்முடைய இல்லே இது ஒரு அசுரன். பகவானுக்கு நன்னா தெரியுமா. இந்த இடையர்களை பத்தி நிறைய இடங்கள்ல பெரிய வியாக்கியானம் பண்ணுவா. எத்தனை மாடு மேய்ச்சரா அப்படின்னு போய் கேட்டா வாழை பிடிச்சு கணக்கு சொல்லுவாங்க. இந்த வாடு இந்த வாடு இந்த வாடு இந்த வாடு. அவளுக்கு மாட்டுடைய முகம் கூட சமயத்தை தெரியாது, எந்த முகம்னு தெரியாது. எத்தனை மாடு மேய்ச்ச உனக்கு என்னடா நீங்க கூலி நந்தகோபர் கேட்டாருன்னா யாராவது இடப்பையன் ஓடி வருவாங்க. இங்க வாங்கோ அப்படின்னு சொல்லி தோ 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 இந்த வாழை மேய்ச்ச இந்த வாழை இந்த வாழை இந்த வாளுடைய மாடெல்லாம் நம்ம வாழை கொண்டு மாட கணக்கும்படியான அறிவொன்றும் இல்லாத ஆயுதம். ஆனா உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குழல். வாழை பிடிக்கும் போது சமயத்தை மறந்து போயிடுமா. இந்த வாழ் இருக்கா இல்லையே, இந்த வாழ் இன்னைக்கு எடுத்துட்டு போன மாதிரி ஞாபகம் இல்லையே, அப்புறம் இந்த வாழ் இல்லைன்னா கணக்கு பண்ணி அதுக்கு நந்தகோபுரம் மறந்து போயிடும். வசதிக்கு ஆரம்பத்தையே வாழை பிடிச்சுட்டாள். அந்த மாதிரி அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டம். ஆனா பரமாத்மா இங்க விளையாடிந்து கிடக்குது. இவாளோட சாட்சிண்டும் ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சும். அந்த பிரபுவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து இந்த கண்ணுக்குட்டி நம்முடைய யாதவ கூட்டத்துடைய கண்ணுக்குட்டியிலே அவன் அசுரன்னு முடிவு பண்ணிட்டான். நன்னா தெரிஞ்சு போயிடுச்சான். உடனே பலராமருக்கு கண் ஜாட காட்சான். அவருக்கு ஒன்றும் தெரியலை. இவன் கூட இருந்தா மாட்டுக்கார வயலோட சேர்ந்துட்டோம்னா நம்முடைய புத்தியும் கொஞ்சம் முடிஞ்சு போய் புத்திசாலியோட சேர்ந்தா புத்தி வரும். அசைட்டுத்தனம் வந்து சமயத்துல அந்த குழந்தைகளை பார்த்தோம்னா இங்க நல்ல குழந்தையோட பார்த்தீங்கன்னா ஆத்திர சமத்தா இருக்கும். அசட்டு குழந்தைய பார்த்து அழுதுனா அதே பார்த்து ஆத்திரம் அழுதுண்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அசட்டுத்தனம் பண்ண ஒரு மரியாதை அது நினைச்சுக்கும். அப்பா அடிப்பா அம்மா திட்டுவான்னு தோன்றதுல அந்த குழந்தை அழுது அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நம்மளும் ஆத்துல போய் அழுவோம். நமக்கு ஐஸ்கிரீம் அம்மா 4 சாப்பிட்டு சாப்பிட்டோம். அந்த குழந்தை ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்டு கிடைக்கும். அதோட 4 பண்ணப்படா உடனே அடுத்த வேலை தான் குழந்தை ஏதாவது பண்ணும். அதை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கும். அசட்டு குழந்தைகள் தானே. அந்த மாதிரி இவனோட சேர்ந்து எல்லாருக்கும் அசட்டுத்தனம் வந்து. ஆனா அந்த அசட்டுத்தனம் தான் வாழ்க்கை சுகமாகவும் இருக்கு. அவனிடத்துல அசடா இருக்கலாம், ஆச்சாரத்தை அசடா இருக்கலாம். அந்த 2 இடத்துலயும் அசடா யார் இருக்காளோ லோகத்துல புத்திசாலியா தான் இருக்கா. எத்தனையோ அந்த இடத்த நாங்க புத்திசாலி நினைக்கிறவாள்லாம் லோகத்துல அசடாவை தோற்றுதான் போயிடலாம். ஆச்சாரிடத்திலையும் பகவானிடத்திலையும் யார் அசடா இருக்காளோ அசடுனா ஒண்ணு எவ்வளவு சொல்றது பத்தி கேட்டு பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளவுதான் அசடு. அந்த மாதிரி இருக்கவா லோகத்துல ஜெயிச்சுடுறா. திருவன் ஜெயிச்சானே, பிரகலாதன் ஜெயிச்சுட்டான். அத்தனை பேரும் கொண்டாடும்படியா ஜெயிச்சுட்டாரு. அந்த மாதிரி వాళ్ళ அசடு கூட்டலாம். ஒன்னும் புரியலையாம். இந்த கண்ணுக்குட்டி எப்படியாவது இந்த பிரபு அடிக்கணும் அழிச்சிடணும் கம்சன் அனுப்பியிருக்கான். எத்தனையோ முயற்சி பண்ணி வத்சன்ற ஒருத்தன் அனுப்பிச்சிருக்கான். அவனும் பார்த்தான் எப்படியா பிரபு அடிக்கணும் நினைச்சு ஓடி வந்து பின்னங்காலால ஒரு முட்டா அப்படின்னு நினைச்சான். பிரபு அழகா ஓடி வந்து அவனோட பிடிச்சுட்டான். பிடிச்ச நன்னா சுத்தினான். அவன் சுத்துற சமயத்துல அவன் கழுத்துல கொண்டிருக்க மாலை ஒரு ஆற்றல். அந்த முடியெல்லாம் அப்படி பறக்கிறது காட்ட தலையில இருக்க மயில் ஆற்றல். அந்த கை அப்படி வச்சிருக்க அப்படி சுத்துற வேகத்துல இவனுடைய பட்டு பீதாமரம் அந்த காத்து அப்படி நல்லா தொடையடி ஒட்டிக்கிறதான். இந்த கழுத்துல போட்டு இருக்க மாலைகள் எல்லாம் நல்லா ஒவ்வொரு பக்கம் அப்படி ஆடுறது சுத்துற வேகத்துல. இந்த மாலையில அப்படி போடும் இந்த காற்று வேகத்துல. அப்படியே 2 கை நீட்டி வச்சிருக்கான். கண்டுபிடி நல்லா பிடிச்சி வேகமா சுத்துறான்.
வானுலகத்துல தேவர்கள்லாம் பார்க்க அழகா என்ன அழகா தூக்கின்ற சுத்தரம் ஜோரா சுத்தரான். இந்த சுத்த 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 இந்த காலில் போட்டுக்க தலைங்க ஜல் 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 சப்தம் கேட்க. இது நடுவுல இவன் கழுத்தலையும் தலையிலையும் போட்டிருக்க புஷ்பங்கள் எல்லாம் அப்படி தெரிக்கிறான். இந்த வேகமா சுத்தர சுத்தல்ல புஷ்பத்துடைய இதழ்கள் எல்லாம் அப்படி உதிர்றதும். இது உதிர்ந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்படி சிலிர்த்து போறான். 1000 கோடி கிருஷ்ணனில 1 இல்ல 2 இல்ல, ஒரு ஜென்மாவும் போதாது. இந்த சுத்திர வேகத்துல இவன் கழுத்துல இருக்க ஒரு புஷ்பம் அப்படி மேல விழுந்ததுன்னா அபாடான் அப்படி விளையாடுதான். இதுல சுத்திர வேகத்துல கொஞ்சம் வேர்க்கிறது வேற. இந்த வேர்க்கு இந்த வேர்வை அரும்பு சொல்லி அப்படி தெளிக்கலாம். அப்படி தெளிக்கும் போது பக்கத்தில் இருக்க அந்த கோபங்கள் எல்லாம் படுறதா கிருஷ்ணனுடைய சித்திரவாணி அப்படின்னு பாக்குறோம். அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. இவன் மொழி பிதுங்கிறது. இந்த கண்ணுக்குட்டி அசுரனா வந்து மொழி பிதுங்கிறதா. பகவான் அப்படி விட மாட்டான். சுத்தி அப்படி வீர அப்படி விட்டான் ஒரு சிட்டியில. அப்படி விடுற சமயத்துல ஒரு கால் கீழே இருக்கு, ஒரு கால் அப்படி மேல தூக்கி வச்சுருக்கான். அந்த சுத்தின வேகத்துல கால் இன்னும் சிவந்து போச்சு. அந்த சமயத்தை ரொம்ப வேகமா சுத்துறேன், விளையாட்டு காட்டுறேன்னு சொல்லி இந்த குதிகால வர மேல தூக்கிட்டு, இந்த நாட்டியம் ஆடுவாள்லாம் கொஞ்சம் குதிகால மட்டும் மேல தூக்கி ஒரு நாட்டியம் ஆடுவான். இந்த விரல் மட்டும் நல்லா பூமியில பதிஞ்சு இந்த காலை மட்டும் மேல தூக்கி ஒரு ஆட்டம் ஆடுவான். அந்த மாதிரி இந்த பிரபு கீழே வச்சார இன்னும் சிவந்து போக எல்லா பக்கமும் சிவந்து போய் கிடக்கிறதாம் இந்த கால்கள், இந்த பாதங்கள். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் பத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்தேரலும் மணிவண்ணன் பாதங்கள் நம்ம சிவந்து கிடக்கிறது இந்த பாதங்கள். அவ்வளவு அழகா இந்த பிரபு கண்ணுக்குட்டி அப்படி வீசி எரிஞ்ச போது குடிகள் அப்படி மேல தூக்கி போகும்போது நன்னா தெரியாது. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போய் அந்த வேகத்துல ஒரு கால் கீழே வச்சு ஒரு கால் மேல தூக்கிண்டு இந்த பிரபு அந்த கண்ணுக்குட்டி வீசி எரிஞ்சார். அது போய் நேர ஒரு விளா மரத்து மேல மோதி உயிர் தொடர்ந்து கீழே தப்புன்னு தெரிஞ்சான். அந்த தூக்கி எறிகளுக்கும் அது கண்ணுக்குட்டியா தெரியும். அடிச்சு முடிச்ச உடனே அது அசுரனா தெரிஞ்சு. ஏன்னா முன்னாடியே அசுரனா தெரிஞ்சு கொடுத்தனா கோபகண்டிகள் தனிந்து படும். கிருஷ்ணன் ஐயோ இவன் ராட்சசனை காட்டின பெரிய ராட்சசன் போய் அவனெல்லாம் தூக்கி சுத்திருக்கான், தோணி போயிருக்கான் நம்ம. அதனால கண்ணுக்குட்டியா இருந்தது தூக்கி அடிச்சான முறிஞ்சு விழுந்தான். உடனே வானுலகத்திலேயும் தேவர்கள் எல்லாம் புஷ்பங்களை வரிச்சாலம். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோ ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ திருஷ்டிவம்ச பிரதீபக ஜெயத்து ஜெயத்து மேகஷாமல கோமலாங்கு ஜெயத்து ஜெயத்து பிருத்வீபாரநாசோ முகுந்த புஷ்பவர்ஷம் வர்ஷிச்சாலாம். ஆனந்தத்தை தளச்சாலாம். பலராமர் ஓடி வந்து இந்த கிச்சாவையில கட்டி அணைச்சின்றார். கண்கள் ஆனந்த பாஷம் வழிய பகவான் அவ்வளவு அழகா பிருந்தாவனத்தை செஞ்ச முதல் வதம் இந்த கண்ணுக்குட்டியை வீசி எரிஞ்சு வதம் பண்ணார். அத்தனை கோபர்களும் ஆனந்தப்பட்டா. சாயங்காலம் போனவனே ஆத்துல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி பரமானந்தப்பட்டார். அப்படி இந்த பிருந்தாவனத்துல வந்த ஒரு அசுரனுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்தான். இந்த கிருஷ்ணன் ஆசை வருவான். அப்படி இந்த பிருந்தாவனத்திலே இந்த அசுரனுக்கு ஒரு நல்ல கதி கொடுத்தான். இது புராணம், இது பாகவதம், பக்த சரித்திரம். அதுலயும் ஒரு பிருந்தாவனம் மகாத்மியம் இருக்கு. வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு கிருஷ்ணலீல ஒரு பக்த சரித்திரம் மாத்தி மாத்தி தான் சொல்ல போறேன். நான் தனியா கிருஷ்ணலீலா கேட்கறது ஒரு சுகம், தனியா பக்த சரித்திரம் கேட்கறது ஒரு சுகம். அதுவும் இந்த பிருந்தாவனத்துல ஒரு கிருஷ்ணலீலா, அதே பிருந்தாவனத்துல ஒரு பக்த சரித்திரம். ரெண்டு சுகமாச்சு. ரெண்டு சேர்ந்த சமயத்துல இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்றது கலந்தம்னா ஒரு சுகம் இருக்கு. ரெண்டு சேரும்போது இன்னும் விசேஷம் இருக்கா. ஏன்னா அந்த கிருஷ்ண ஸ்மரணம் அது ஏதோ ஒரு காலத்துல நடந்ததுன்னு ஒரு அஸ்வத்த வரத்துக்கு முன்னாடி டக்குன்னு உடனே ஒரு பக்த சரித்திரம். ஆஹா இது பக்தங்க அப்படி நடக்கிறது ஒரு புராணம் மாத்தி மாத்தி சொல்லும்போது ஒரு சுகம் கிருஷ்ண சந்தர்ப்பம். நான் கிளம்புற வரைக்கும் ஒன்னும் முடிவு பண்ணலை. ஆனா சொல்லிட்டு இருந்தேன் வித்தியாசமான ஒரு விஷயம் வரப்போறது மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் ஒழிய என்ன விஷயம் சொல்ல போறோம். பிருந்தாவன மகிமைன்னு எப்பயோ சொல்லியாச்சு, தலைப்பெண்ணமோ சொல்லியாச்சு. ஆனா பிருந்தாவன மகிமையில என்ன சொல்றது அப்படின்னு வரைக்கும் யோசனை பண்ணிட்டு 5 மணி வரைக்கும் ஒன்றும் முடிவு ஆகலை. ஏதோ பிருந்தாவனை பத்தி ஏதோ சொல்ல போறோம் மட்டும் தெரியும். என்ன சொல்ல போறோம் தெரியாது. திடீர்னு பகவத் சங்கல்பம். ஒரு கிருஷ்ணலீலா ஒரு பக்த லீலா ரெண்டும் சேர்ந்து 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 எவ்வளவு வித்தியாசம் இருக்கு வாழ்க்கையில. வாழ்க்கையில சாப்பிடறதுல மட்டும் வஸ்திரத்துல ஒரு மட்டும் வித்தியாசம் இருக்கான்னு கதை சொல்றது உபன்யாசம் வந்து நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நம்ம உபயோகப்படுத்துறத பொறுத்துதான் இருக்கு. எல்லாத்துலயும் பகவான் வினோதங்களை அழக வித்தியாசமா வச்சுத்தான் இருக்கான். அண்ணா அப்படியே கோடை காலத்துல மாம்பழமும் கிடைக்கிறது, தர்பூசணியும் கிடைக்கிறது. ஒன்னு நல்லா குளிர்ச்சியா இருக்கும், ஒன்னு நல்லா சூடு கலப்பறது. அதே மாதிரிதான் எல்லாமே பகவான் விதவிதமாத்தான் பண்ணி வச்சிருக்கு. அந்த பிருந்தாவனம் பக்தர்களுக்கு ஹிதம் பண்ணும்படியான ஒரு பிருந்தாவனம்.
இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தே இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கவன் நிறைய பேர் இருக்கா. இன்னைக்கும் கோபாலனா, ஆயனா, யாதவனா, மாட்டுக்கார வயலா பிறகு அளந்துண்டு கிடக்கும்படியான ஒரு பிருந்தாவனம் தான். ஏதோ துவாபரிகத்தை ஒரு லீல பண்ணான், அதனால பிருந்தாவனத்துக்கு ஒரு ஏற்றம் நினைக்க வேண்டாம். இன்னைக்கும் பிரபு அவ்வளவு அழகா நித்திய லீலை பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் இந்த பிருந்தாவனம். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் பிருந்தாவனத்துக்கு போனா சுகம் கிடைக்கும் நம்பும்படியான ஒரு லீலாஸ்தலம் அந்த பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனம் அவ்வளவு சுகமானது. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல துலுக்கர்களுடைய ஆக்கிரமிப்பல படாத பாடுபட்ட காலம் ஒரு 400-500 வருஷங்களுக்கு முன்னாடி, சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்னாடியான ஒரு காலகட்டம். சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு அப்புறமா பிருந்தாவனத்துல பெரிய மாறுதல் வந்து ஸ்வயம் பிருந்தாவனம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்திலே துலுக்கர்களுடைய ஆக்கிரமிப்புல பிருந்தாவனம் பக்கம் போகிறதுக்கு ஜனங்கள் அஞ்சின ஒரு காலம் இருந்தது. எப்பொழுதெல்லாம் தர்மம் கஷ்டப்படுறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் தானே ஆவிர்பவிச்சு தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணான். எல்லாரும் கொண்டாடும்படியா தர்மத்தை பரிபாலனம் பண்ணான். அந்த மாதிரி ஒரு பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே துலுக்கர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு அங்க இருக்கிறவாளுடைய தனங்களை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டார். அதாவது அவ கையில இருக்கிற தங்கம், வைரம், வைடூரியம், பணம் இவையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவள் இடத்துல பக்தி எண்ணிக்கை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. அது அழிக்கக்கூடிய சக்தி எந்த மதத்துக்கும் இன்னி வரைக்கும் கிடையாது. இந்து தர்மத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு போலாமே ஒழிய அவளை. ஆனா அந்த இந்து தர்மத்துக்கு ஒரு பலம் இருக்கே, ஒரு ஐஸ்வர்யம் இருக்கே, ஒரு சக்தி இருக்கே, அது அழிக்கக்கூடியதான சக்தி லோகத்துல இன்னி வரைக்கும் யாருக்குமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அந்த பிருந்தாவனத்திலே ரொம்ப துஷ்டர்கள், துலுக்கர்கள் ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்ததான ஒரு காலம். எத்தனையோ ஸ்திரீகளை மானபங்கப்படுத்துற, கணவன் எதிர்க்க, தாயார் எதிர்க்க, தகப்பனார் எதிர்க்க, அண்ணன் எதிர்க்க அவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் நம்முடைய பெரியவா. அத்தனையும் தாண்டி சனாதனமான தர்மம் நன்னாருக்கணும் அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கா நம்முடைய பெரியவா. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் எல்லாரும் வதம் பண்றா. கண்ணில் பார்த்தவாள் எல்லாம் வெற்றா. காரணமே கிடையாது. வெற்றத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, தண்டனை கொடுக்க ஒரு காரணம் இருக்கிறது. ஒண்ணும் இல்லை, வெறும் துவேஷம். வெறும் துவேஷத்தினால பார்க்கிறவாள் எல்லாரும் வெட்டி போடுறது. ஸ்ரீ அழகா இருந்தா மானபங்கம் பண்றது. குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தைகள் அனாதைகளாக்குறது. அவ அழறத பார்த்து இவ ஆனந்தப்படுறது. அப்படிதான் இருக்கா இன்னைக்கும். அடுத்தவாளுடைய துக்கத்தை பார்த்து ஆனந்தப்படுறது நிறைய பேர் இருக்கா லோகத்தில். அதனாலதான் நிறைய நாமஜம் பண்ணணும்னு தெரியவா சொல்றா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா அப்படியா நீங்க துக்கப்படுறதா நம்ம எதுக்கு சொல்லுவா. ஆனா மனசு முழுக்க பார்த்தா என்ன படி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய நாமஜம் பண்ண 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 தானாகவே இந்த ஆனந்தத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்துல எல்லாரையும் வெட்டி கொலை பண்ணி போட்டான். ஒரு ராத்திரி முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஒப்பாரி, ஒரே ஓலம், ஒரே அழுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாது. எந்த பிருந்தாவனத்துக்கு போனா எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்குமோ அந்த பிருந்தாவனமே பொலிவிழந்து கலை இழந்து துன்பத்தின் எல்லையில மாட்டிந்து கிடக்கும்படியான ஒரு ஸ்திதி. அடுத்த நாள் காத்தால வந்துடுச்சு. எல்லாரும் அங்கிருந்து நின்று அழுந்துட்டா. தன் பந்துக்களை இழந்துட்டா, பர்த்தாவை இழந்தா, எத்தனை பேர் குழந்தைகளை இழந்துட்டா, எத்தனை பேர் வந்து அப்பா அம்மாவை இழந்துட்டா, அழுதுருக்கா. எல்லாரும் அப்படி அழுதுன்னு இருக்கா. ஆனா பிருந்தாவனம் எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கும்படியான ஒரு இடம். இந்த பிருந்தாவனத்துல எதை இழந்தாலும் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான். கிருஷ்ணன் காப்பாத்தானே ஆகணும். அந்த மாதிரி அந்த பிருந்தாவனத்துல எத்தனையோ பேர் எல்லாமோ இழந்துட்டு இருந்தா. அதுல 2 குழந்தைகள், கங்கா யமுனான்னு பேர். 5 வயசு குழந்தைகள், ஸ்திரீ குழந்தைகள். முன்னாடி நாள் ராத்திரி நடந்த கலாட்டாவில அப்பாவையும் இழந்துடுத்து, அம்மாவையும் இழந்துடுத்து, பந்துக்கள் அனாதையா நிற்கிறது. ஆனா அனாதிகளுக்கெல்லாம் ஒரே போக்கிடம் பிருந்தாவனம் தான். அநாதநாதா தீனா பந்து ராதே கோவிந்தான்னு சொல்றோமே, அந்த ராதையும் கிருஷ்ணனும் நடமாடும்படியான ஒரு ஸ்தலம் பிருந்தாவனம் தான். அப்ப இதெல்லாம் நடக்கலாம். அதுவும் அவா லீலை தான். அதுவும் அவா லீலை, நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் 2 அழுதுன்னு இருக்கு. அப்பா இல்லை, அம்மா இல்லை, பந்து இல்லை, பர்த்தா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாரும் இல்லை. தங்களை யாரு காப்பாற்றுவா அப்படின்னு கதறது. ஆனா அழறதான் பிருந்தாவனத்துல எனக்கு யாரும் இல்லையா, எங்களை காப்பாற்றுவதற்குன்னு, எங்களை போஷணம் பண்றதுக்குன்னு, எங்களை வளர்க்கறதுக்கும் ஆள் இல்லையா, எங்க அப்பா அம்மா போயிட்டாரு, எங்களுக்கு பந்துக்கள் யாரும் இல்லையே, நாங்க அனாதையா நிக்கிறோமே, எங்களுக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு சாக தெரியல. அந்த விஷயம் சாக தெரியுமா? இந்த குழந்தைகள் சாகணும்னு தோன்றது. ஆனா எப்படி சாகணும்னு தெரியல. ஐயோ எங்களுக்கு சாகவும் தெரியல, பயமா இருக்கு. மரணம்னு ஒரு பயமா இருக்கு. ஆத்துலயோ வேறத்துலயோ விழறாங்கன்னா
பெரியவாளுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சம்சார சாகரத்தை காட்டிலும் மரணம் ஒண்ணு பெருசு கஷ்டம் இல்லை, ஏதோ விஷத்தை குடிச்சோம் ஏதோ பண்ணிடுவோம்னு தோணி போயிடுறது. 5 வயசு குழந்தைக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, என்ன பண்ணாலும் தெரியவில்லை. ஆத்திரம் ஐயோ ஜலம் அடிச்சுட்டு போகிறது, அடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்றது, மரணம்ன்ற ஒரு விஷயம் புரியாதே வயசாச்சு. அதனால எனக்கு என் சாதனம் தோணலையே, வாழணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வாழறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு பசிக்கிறது, ஆகாரம் கொடுக்கறது ஆள் இல்லையே, என் உடம்பெல்லாம் நடுங்கிறது, குளிர்ல உடுத்திக்கிறது வஸ்திரம் இல்லையே, என்ன பண்ணுவோம்னு அழகான். ஆனா அழுத இடம் என்னமோ பிருந்தாவனம். உடனே அங்க பார்த்தா யாரோ ஒரு பிராமணன் வந்துட்டான். அழகா அந்த பிராமணன் பார்த்தா அந்த குழந்தைகள் பக்கத்துல வந்து சத்தியமா காப்பாத்தித்தானே ஆகணும், பகவான் காப்பாத்தனா வேற யாரு காப்பாத்து. அது பிருந்தாவனத்துல அழுதா கதி கிடைக்காதா, பெரியவாளும் பிருந்தாவனமே கதியில கிடக்கிறான். கிருஷ்ணனுக்கே பிருந்தாவனம் கதி, கோபிகள்லாம் பிருந்தாவனத்தோட வேற எதுவும் கதி இல்லைன்னு வாழ்ந்தவாச்சு. ராத பிருந்தாவனம் பிருந்தாவனம்னே வாழ்ந்துருக்கவளாச்சு. அதனால அந்த பிருந்தாவனத்துக்கு வந்த ஒரு யாத்ரீகன், ஒரு பிராமணன் வந்தான். பக்கத்துல வந்தா, அம்மா குழந்தைகளா ஏன் அழவே, என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் சொன்னா, நேற்று ராத்திரி நிறைய பேர் வந்தா, எங்க அப்பா அம்மாவெல்லாம் வெட்டி போதுட்டா, இங்க போனா ஏது போனான்னு தெரியல, இருக்காளா உயிரோடெல்லாம் கூட தெரியல, வெற்றா அம்மா அப்பா கத்துறா மாதிரி சத்தம் கேட்டு அதை கொண்டு வெட்டி போட்டா நாங்க முடிவு பண்ணிட்டோம். யாரும் இல்லை, அனாதைகளா நிக்கிறோம், ரொம்ப பசிக்கிறது, உடம்பெல்லாம் களைச்சு போகிறது, சாகவும் தோணலை வாழவும் தோணலை, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் அழுது கிடக்கிறோம், இனிமேல் யார் எங்களை காப்பாற்றுவாங்க. உடனே அந்த பிராமணன் சொன்னா, நான் உங்களை காப்பாத்துறேன், எனக்கு குழந்தைகளும் இல்லை, அதனால உங்களை நான் அடுத்துட்டு போய் வளர்க்கிறேன். அதுதான் எப்படியாவது பகவான் காப்பாற்றுவான், கவலையே படாது. எந்த காலத்திலும் பகவான் காப்பாற்று, அவன் காப்பாற்றாம இருக்கவே முடியாது, காப்பாற்றியே ஆகும். நம்ம அவனை நினைச்சு கூப்பிடலாம் கூட காப்பாற்றணும், அவனை நினைச்சே கூப்பிட்டவனை காப்பாற்ற மாட்டானா, ஏதோ காப்பாற்று. எல்லாரும் பக்தியில ஒன்றும் கூப்பிடறதில்லை, எதுவும் அவன் காப்பாற்ற நம்புறது, அப்படி இருக்கவாலே காப்பாற்றுறான்னா நாவதி மண்டல காப்பாற்ற மாட்டானா. எதுக்கு சொல்றேன்னா விசுவாசம், பக்தி இல்லாத நாசிகளை காப்பாற்றிட்டு இருக்கான், அவன் இல்லையோன்னு சொல்றவாள் எத்தனை பேர் காப்பாற்றிட்டு இருக்கான், அத்தனை பேர் காப்பாற்றுற பகவான் தன்னையே நம்பின கிருஷ்ணா, நான் குழந்தடா காப்பாத்தடா, நிறைய பாதம் பண்ணிட்டேன்டா, தெரியாம பண்ணிட்டேன்டா, ஒழுங்கா இருக்கேன்டா, என் புத்தி ஒழுங்கா இருக்கணும்டா, காப்பாற்றான காப்பாற்ற மாட்டான். நமக்கு அந்த விசுவாசம் அது காப்பாற்றுவான். இந்த விருஷங்கள் செடிகள் கொடிகள் பட்சிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பெரிய பக்தி பண்றது இல்லையே, அதெல்லாம் காப்பாற்றுறானே. அதனால பக்தி வேண்டாம் அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதையே காப்பாற்றுறான்னா பக்தி பண்ற பகவான் இருக்கான நம்புற ஜீவர்களை காப்பாற்ற மாட்டான், சத்தியமா காப்பாற்ற கிஞ்சிட்டு கூட சந்தேகமே வேண்டாம். நமக்கு அந்த விசுவாசம், எத்தனை பட்சிகள் காப்பாற்றுறான், என்ன கிருஷ்ணான்னு சொல்ல தெரியல, ஒண்ணும் இல்லையே, ஆனாலும் காப்பாற்றுறாங்க. கிருஷ்ணான்னு சொல்றவரை காப்பாற்றுவான். நம்பிக்கை என்ன வேணா ஆகட்டும், இப்பேற்பட்ட நிலைமையா இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் நடக்கிறார். உடம்புலயும் உயிர் போயிடும், அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை டாக்டரே சொல்லட்டும், கூட இருக்க பந்துக்கள் எல்லாம் கை விடக்கணும், கிருஷ்ணன் காப்பாற்றணும். இந்த நம்பிக்கை மட்டும் வளர்க்கலாம், நம்பிக்கை இருந்தா காப்பாற்றணும். இந்த கங்கா யமுனா அவ்வளவு அழகா கட்டணவனே பிராமணன் சொன்னா, நான் உங்களை ஐஷிந்து போய் வளர்க்கிறேன். உடனே கண்கள் ஆனந்த பாஷ்டம் பகவான் கொடுத்தான். நம்பர்கள் குழந்தைகள் ஐஷிந்து போனா நன்னா வளர்த்தான், நன்னா ஆகாரம் நன்னா வஸ்திரம் கொடுத்தான். இந்த குழந்தைகளும் இந்த அப்பா அம்மா இல்லைன்ற துக்கத்தை எல்லாம் மறந்துட்டு, இந்த வியாக்குலம் எல்லாம் இல்லாம ஆனந்தமா சுகமா வளர்ந்து நன்னா அவனுக்கு நாட்டிய சாஸ்திரம் இந்த குழந்தைகளுக்கும் அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுத்தாங்க. குழந்தை நன்றி உணர்ச்சியோட வினயத்தோட இருக்கு. குழந்தைகள் நன்னா நாட்டியம் கற்றுக்கிறது, ஜோரா நாட்டியம் ஆடுறது. பால்யம் தாண்டி குமார பருவம் வந்தது, குமார பருவம் தாண்டி யவ்வனம் வந்தது. யவ்வனம் வந்தோன்னு அழகு தக்க 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 தக்கன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு குழந்தை. ஏன்னா மனசுக்கு ஒரு நிம்மதி, அது நிறைய வரவா போறவா எல்லாம் பிருந்தாவன மகாத்மியம் சொல்றேன். இந்த குழந்தைகளோட ஆசா நம்மளும் ஒரு காலத்துல பிருந்தாவனத்துல தானே இருந்தேன். அந்த பிருந்தாவனத்துல இருந்தா அந்த பிருந்தாவனத்துல இத்தனை பக்தர்கள் இருந்திருக்கா, அவர்கள் எல்லாம் பகவான் அனுபவிச்சிருக்கான்னு சொல்றாலே நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லி இந்த கிருஷ்ணலீலா வைபவங்களை கேட்டு 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 இந்த நந்தகோப குமாரனிடத்துல ஒரு காதல் வந்துருக்கு. சுத்வா குணானு புவன சுந்தரா சின்வசாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்திரபம் மே. பிருந்தாவன லீலையை கேட்டுதான் ருக்மிணிக்கு பகவானிடத்துல பிரீத்தியே வந்ததுன்னு தெரியவாலாம் சொல்றோம். அவ்வளவு சிரேஷ்டமா இந்த பிருந்தாவன லீலை. அந்த மாதிரி இந்த பிருந்தாவன லீலையெல்லாம் கேட்டு இந்த கங்காவுக்கும் யமுனாவுக்கும்
கிருஷ்ணனிடத்திலே பரமபீதி உண்டாயிருக்கு. ஆஹா கிருஷ்ணா 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 அதுங்களா ஜபம் பண்ண ஆரம்பிச்சு. இப்படியே இருந்தது. இவனும் நன்னா வளர்த்துன்னு வந்தான். எவ்வளவு தசை அழகா ஆயிடும். கொஞ்சம் இவனுடைய புத்தியும் மாறி போயிடும். இதுதான் மனுஷாளுடைய புத்தி ஒரு சித்தில இருக்கிறது இல்லை. ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருக்கா, போக 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 புத்தி மாறும். அவன் பார்த்தா இந்த 2 குழந்தை ரொம்ப அழகா இருக்காளே, ரொம்ப அத்தியுதமா இருக்காளே, அதனால இவளை வச்சு நன்னா சம்பாதிக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா இந்த பணம் தானே பிராதானியம். இந்த பணம் இருந்தா லோகத்துல பரமானந்தம் கிடைச்சுன்னு நினைச்சிருக்கானா. எத்தனையோ பேர் பணத்தினாலேயே ஆனந்த பதிக்கிறாள் அடியன்னு பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் கையில பணமே கிடையாது, ஆனா 3 நாள் நன்னா சாப்பிட்டு சகமா இருக்கா. கிருஷ்ண கிருபை, கிருஷ்ண கிருபை. அந்த மாதிரி அவனுக்கு பணத்தாசம் வந்துடுச்சு. இப்படியா இந்த குழந்தைக்கு பணம் சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணான். என்ன பண்ணலான்னு ஆசைப்பட்டான். முகமதி ராஜாக்கள் தானே ஆண்டு. அவளுக்கு இந்து ஸ்ரீகளிடத்த ஒரு பிரீத்தி இருந்தது. அதனால இந்த 2 குழந்தைகளை போய் அடிமையா வித்துடலாம். அந்த காலத்துல அடிமையா வாங்கிப்பான், கொத்தடிமையா வாங்கிப்பான். ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து நடந்துட்டு இடங்கள் அந்த மாதிரி கொத்தடிமையா வாங்கிக்கிற பழக்கம் அவளுக்கு இன்னைக்கும் இருக்கு. அந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கிடலாம், விட்டு விடலாம் அவளை அப்படின்னு நினைச்சுட்டான். உடனே அவ்வளவுதா மிலேச்சராஜனுடைய சபைக்கு போயிட்டான். ராஜா எனக்கு 2 குழந்தைகள் இருக்கா, அனாதைகள். இவ்வளவு நாள் வளர்க்கும் போது என் பிள்ளைன்னு சொன்னான். உனக்கு பணம் என்ற சமயத்துல அனாதைகள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதான் மனுஷன். அவளுக்கு தேவைன்னா ஒரு வார்த்தை பேசுவா, தேவையில்லைன்னா இன்னொரு வார்த்தை பேசுவா. அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்கோன்னு பெரியவா சொல்றேன். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் அனாதைகள். நான் தான் எவ்வளவு நாள் அவளை சோறு போட்டு வளர்த்திருக்கேன். அதனால அவளை நீங்க விலைக்கு வாங்கிப்போம். ரொம்ப அழகு. அப்படி விலைக்கு நீங்க பார்க்க முடியாது. நீங்க அவ்வளவு அழகா நிறைய பணம் கொடுத்தாருன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்கு வித்துடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றது அப்படிதான் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த விஷயம் இந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. விடுச்சா போல அழகா அன்னைக்கே சுத்து போயிருக்கலாமேன்னு தெரிஞ்சு. அன்னைக்கே ஆகாரம் இல்லாம யமுனையில விழுந்திருக்கலாமே. அடடா இவ்வளவு அழகா இவன் அப்பா தகப்பனா எல்லாவற்றும் சுவாமி மாதிரி நம்பிட்டு இருந்தோமே, இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் ரொம்ப பயந்து போய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. நடுங்க ஆரம்பிச்சிருக்கு 2 குழந்தைகள். சின்ன வயசுல நடுக்கம் இருக்கு. எவ்வளவு வயசுல தன் கற்புக்கு ஒரு பங்கம் வருதுன்னா ரொம்ப நடுக்கம் வரும். சொல்லி நாளா ஸ்திரீயா இருந்தா தான். அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. இவளுக்கு அவதுணை, அவளுக்கு இவதுணை, யாரும் துணை இல்லை. யாரிடத்துல சொல்ல முடியும், யாரிடத்துல போய் முறையிட முடியும். இவன் கட்டுப்பாட்டா இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. போயிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் பரஸ்பரம் பேசுறா, கதறா, அழறா. என்ன பண்றது ஒண்ணு பண்றதும் புரியலையா. உடனே கங்கா சொல்றாங்க, நம்ம திரும்பி பிருந்தாவனத்துக்கு ஓடி போயிடலாம். அங்க வந்தா தொடர்ந்து வரமாட்டானா அப்படின்னா. இல்லடி அங்க போனா காப்பாத்திடுவாண்டி, பகவான் காப்பாற்றுவாண்டி. நமக்கு விவரம் தெரியாம 5 வயசு குழந்தையா இருக்கும்போது யாருமே இல்லையான பிருந்தாவனத்தை அழுதவனே காப்பாத்தினானே. நமக்கு விவரம் தெரிஞ்சுடுச்சு. நந்தகோபகுமாரன் பலசாலின்னு தெரிஞ்சதை எடுத்து அவன் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல ராஜாதி ராஜனா இருந்து கிருப பண்றான்னு தெரிஞ்சுடுச்சு. அதனால அந்த பிரபுடைய சரணாரவிந்தங்களுடைய திருவடி தூளி அடையாளங்கள் இருக்கும்படியான அற்புதமான பிருந்தாவனத்துக்கு ஓடி தேடுவாங்க. அங்க போனா எப்படியாவது பகவான் காப்பாத்திடுவாண்டி. பிருந்தாவனத்துக்கு எத்தனையோ பக்தர்கள் இருக்காடி, அவ காப்பாத்திடுவாடி. பிருந்தாவனத்து எந்த பக்தருக்கும் திரும்பினாலும் நாம சங்கீதம் இருக்குது, அது காப்பாத்திட முடியும். பிருந்தாவனத்துல போனாலே நம்ம ராதிகாவுடைய தோழிகளா மாறிட முடியும், ராதிகாவுடைய தாசிகா மாறிட முடியும். நம்ம பிருந்தாவனத்துக்கு ஓடி பாடலாம். பிருந்தாவனத்தை விட்டா நமக்கு புகலிடம் தரக்கூடியவான இடம் வேற ஒன்றும் இல்லை. இல்லடி அங்கேயும் நம்ம துரத்திட்டு வருவாண்டி. பிருந்தாவனத்துக்கு நிறைய காடுகள் இருக்குடி, நிறைய புதர்கள் இருக்குடி, இங்கேயா போய் ஒழிஞ்சுக்கலாம்டி, இப்படி யமுனையில போய் விழுந்துடலாம்டி, பிருந்தாவனம் நம்மளை காப்பாத்துண்டி, பிருந்தாவனத்துக்கு போயிடலாம்னு சொல்லி இந்த யவ்வன வயசுல இருக்க கங்காவும் யமுனாவும் ரொம்ப பிரீத்தியோட ரொம்ப பிரேமையோட எப்படியாவது நடத்த தப்பிக்கணும்னு பரிகரிப்போட, கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த வழி வரணும் பிருந்தாவனத்துக்கு ஒன்றும் தெரியாது, எத்தனையோ பக்தர்கள் இந்த பிருந்தாவனத்தை காப்பாத்தினேன்னு சொல்றா, அவ்வளவு அழகா கோபிகளோட ராசக்கீட ஆடினேன்னு சொல்றா, அத்தனை அழகா யசோதா மாதாவுக்கு நந்தபாபாவுக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்றா, அத்தனை அழகா மாடுகளுக்கும் கண்டுபிடிகளும் பரமசுகம் தந்தேன்னு சொல்றா. அதை நம்பி நாங்களும் வரும். இந்த ஜீவர்களையும் காப்பாற்ற வேண்டியது பொறுப்படா பிரபு. எங்க இடத்துல பெரிய தபஸ் இல்லை, பெரிய ஞானம் இல்லை, அத்புதமான குருபலம் எதுவும் இல்லை, ஆனால் நீ வழிகாட்டுவன் நம்பிக்கையோட ஓடி வரண்டா. ஏ கிருஷ்ணா காப்பாத்துறா, ஏ கிரிதாரி காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அர்த்தராத்திரி வீட்டை விட்டு கிளம்பிட்டா. கிருஷ்ணன் காப்பாற்றுவான் விஸ்வாஸ். 2 பேரும் பஜனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. என்னாரு மருந்தே என்னை நீ காப்பாற்று, மருந்தே என்னை நீ
என்னாறு மருந்தே என்னை நீ காப்பாற்று என்னாறு மருந்தே என்னை நீ காப்பாற்று என்னாறு மருந்தே என்னை நீ காப்பாற்று இருளினில் ஒளியாய் வந்து நீ வழிகாட்டு இருளினில் ஒளியாய் வந்து நீ வழிகாட்டு இருளினில் ஒளியாய் வந்து நீ வழிகாட்டு கண்ணவா வேதநாதவா கண்ணவா வேதநாதவா கண்ணவா வேதநாதவா என்னாறு மருந்தே என்னை நீ காப்பாற்று என்னாறு மருந்தே என்னை நீ காப்பாற்று இருளினில் ஒளியாய் வந்து நீ வழிகாட்டு கண்ணவா வேதநாதவா கண்ணவா வேதநாதவா என்னாறு மருந்தே என்னை நீ காப்பாற்று ரெண்டு குழந்தைகளும் திடமா பிரார்த்தனை பண்ணி திடமா பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ணா காப்பாத்துறா, உன்னை விட்டு எனக்கு வேற யாரா கதி இருக்கான், ஏ பிரபு என்னை காப்பாத்துறான்னு சொல்லி திடமா பிரார்த்தனை பண்ணி நாமஜபம் பண்ணோம்னா சத்தியமா இருள வழியா வந்து பகவான் காட்டித்தான் ஆகும், வெளிச்சம் காட்டித்தான் ஆகும், வெளி காட்டித்தான் ஆகும். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் ஓடுறதான். இந்த பிராமணனோ ஆத்துக்கு வந்து தேடி பார்க்கறான், குழந்தைகளை காணும், பயம் வந்து எடுத்து தேடி தேடி பார்க்கறான். இந்த குழந்தைகளை ஓடிண்டே இருக்கா. கிருஷ்ணா காப்பாத்துறா, பிருந்தாவனமே எனக்கு காப்பாத்து, பிருந்தாவனமே வழிகாட்டு வழிகாட்டு வழிகாட்டுன்னு சொல்லி இந்த குழந்தைகள் ஓடி 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 கடைசியில பிருந்தாவனம் வந்து இருக்கு. வழிகாட்டில பிருந்தாவனத்துடைய மகிமைதான். ஓடி ஓடி பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா எங்க போறது, ஏது போறது, யார பாக்குறதும் தெரியல. ஒரு மகானுபாவர் உட்காந்து அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. உடனே அவர் திருவிடி நீங்க வேண்டும், எங்களை காப்பாற்றுங்க, நீங்க ரட்சிச்சிருங்க, உங்கள் அநாதைகள் யாரும் இல்லை, எங்களுக்கு யாரும் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, பந்து இல்லை, ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, யாரும் இல்லை, எங்களை நீதான் காப்பாற்றும், உங்களை வச்சு வேற கதி இல்லை, எங்களுக்கு எவ்வளவு வயசு எங்களுக்கு விரோதியா இருக்கு, எங்களுடைய அழகே எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற சமயத்துல எதெல்லாம் நம்முடைய பலம் நினைக்கிறோமோ அந்த பலமுடைய வஸ்துக்களே நமக்கு துன்பத்தை கொடுக்கிற உலகத்துடைய சபாவம், தேவத்துடைய சபாவம். அந்த மாதிரி எங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு விழுந்தாலும் குழந்தைகள். உடனே அந்த மகானுபாவர் தலையில கை வச்சார். யாரும் அனாதை இல்லைன்னா, யார் அனாதைன்னு சொன்னா கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் யாரும் அனாதை இல்லை. கிருஷ்ணன் இல்லாத ஒரு காலம், இல்லாத ஒரு இடம்னு கிடையாது. அதுவும் பிருந்தாவனம், அதுவும் நீங்களோ ஸ்திரீகள், யுவ ஸ்திரீகள், நீங்கள் எல்லாம் கிருஷ்ண குழந்தைகள்னா, அதுவும் ராதிகாரானுடைய தோழிகள்னா உங்களுக்கு ஏன் பயம்?
உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பயமே வேண்டாம். உடனே திருவடிகள்ல விழுந்தாலும் நாங்க இந்த மாதிரி சின்ன வயசு அனாதைகளை இந்த இடத்துல இருந்தோம். ஒரு பிராமணங்களை ஐஷண்டு போய் வளர்த்தான். ஆனா இப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு மிலேச்ச ராஜாவின் இடத்துல விற்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா நாங்க பயந்து ஓடி வந்துட்டோம். எங்களுக்கு கிருஷ்ணதாசியா இருந்து கிருஷ்ண கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்களுக்கு அது முறை தெரியாது, அது தகுதி இல்லை, அந்த அருகதை இல்லை. உங்க திருவடிகள்ல வேறும் உங்களுடைய இடத்துல ஆத்மா சமர்ப்பணம் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படியாவது ராதையுடைய கிருஷ்ணனுடைய தரிசனத்தை பண்ணி வச்சிருங்கோ. இந்த ஜன்மா முழுக்க நான் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுங்கோ. வேற எதுவும் உங்களுக்கு வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இத்தை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாமாச்சே. எல்லா ஜென்மாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா போதுண்டா கிருஷ்ணா, வேற ஒன்றும் வேணாண்டாம். அது ஒன்றுதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு, மனசுல குழப்பம் இருக்கா. சத்தியமா இந்த கிருஷ்ண கைங்கரியம் பண்ணும்போது பார்த்தா ஒரு குதூகலம் வந்துடும், உடம்புல ஒரு பலம் வந்துடும். அர்த்த ராத்திரியோ வெடியர் காலம்பரையோ பகலோ இன்னும் தெரியாது, குதூகலமா இருக்கான். அந்த மாதிரி அது மட்டும் இருந்தா போதும். மற்ற நம் காமங்கள் மாற்றேரோ இருந்தாலும் மற்ற விஷயங்கள்ல எங்க மனசு ஈடுபடாம இருந்தா போதும் தான் ஆண்டாள் கேட்கும்படியா இந்த குழந்தைகள் கேட்டது. உடனே அவர் கண்கள்ல ஆனந்த பாஷம், ஆஹா கிருஷ்ண கைங்கரியத்துக்கு இத்தனை ருச்சியா, இவ்வளவு அனுகிரகமா, இவ்வளவு பிரேமையா, இத்தனை பிரீத்தியா. உடனே அனுகிரகம் பண்ணாராம் இந்த குழந்தைகளுக்கு. உடனே அங்கு அப்பொழுதே மந்திர உபதேசம் பண்ணிட்டான். நான் குழந்தைகள் மனசுக்கு ஒரு பயம் இருந்துதான், இங்கேயாவது பிராமணன் அழிச்சுட்டு போயிடுவானோ, பல நாள் சாப்பாடு போட்டுக்கே நன்றி கடன்னு சொல்லி அழிச்சுட்டு போயிடுவான். சமயத்தை பார்த்தா நிறைய பேர் செஞ்சோட்டு கடன்னு சொல்லி மாட்டிட்டு பாவம் பண்றோம். கர்ணன் மாதிரி தப்பு பண்றவா யாராக இருந்தாலும் அங்க அவரிடத்துல பந்தமும் கிடையாது, கடனும் கிடையாது. புண்ணியம் பண்றவா யாரா இருந்தாலும் அவளுக்கு நமக்கு ஒரு பந்தம் இருக்கு. இந்தன்னோட உறவில் நமக்கு இங்கு விழிக்க ஒழியாதுன்னு பக்தாளோட புண்ணிய தேசத்தோட பகவானோட நாம சங்கீர்த்தனத்தோட புண்ணியமான கிரந்தங்களோட நமக்கு ஒரு நித்திய சம்பந்தம் உண்டு. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் திருவடியில இருந்த உடனே மந்திர உபதேசம் பண்ணார். சித்தஹரி வம்ச மகாபிரிய மகானுபாவம் 2 பேருக்கு மந்திர உபதேசம் பண்ணார். குழந்தை ஆனந்தமா நாமஜம் பண்ணிட்டு இருந்தது. இவர் சொல்ற கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் இத்தஹரி வம்ச இடத்துல சொல்லிட்டு இருந்தா, இந்த எங்கேயாவது பிராமணன் வந்து ஐஷன்னு போயிடுவானா, உங்களை ஐஷன்னு போகிறதுக்கு இனிமேல் யாருக்கும் அதிகாரம் இல்லை, அர்ஹதை இல்லை. இனிமேல் நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா இதை விட்டா நேர கோலோக பிருந்தாவனம் தான், வேற எங்கேயும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிருந்தாவனத்துல உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்கள் 2 பேரும் ராதையினுடைய தாசிகள், ராதையினுடைய தோழிகளை, ராதையினுடைய வேலைக்காரிகளை இங்கேருந்து அழிச்சுண்டு போகிற தைரியம் யாருக்கும் இல்லை, அருகதையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு பரம சந்தோஷம், ராதையுடைய தோழிகள் ஆயிடுச்சு. உடனே ஆனந்தமா 2 பேரும் அவ்வளவு அழகா எப்படி கைங்கரியம் பண்ணணும், சேவாமி குஞ்சம். அதே மாதிரி ராதையுடைய ராசலீலா மண்டலம் இருக்கு, அங்கெல்லாம் எப்படி கைங்கரியம் பண்ணணும், எப்படி ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நித்தியம் அங்க அற்புதமா ஆகாரம் எடுத்து வைக்கணும், அவளுக்கு வஸ்திரம் எடுத்து வைக்கணும், அவ்வளவு அழகா சந்திரம் எல்லாம் எடுத்து வைக்கணும், அவள் போட்டுக்கிறதுக்கான புஷ்பங்கள் எப்படி எடுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா. இந்த சேவா குஞ்சத்துல ஒவ்வொரு நாளா இந்த குழந்தைகள் இதை இத்தஹரி வம்சர் சொல்றபடி எல்லா விதமான கைங்கரிகளும் பண்ணிட்டு இருந்தது. இத்தஹரி வம்சர் தன்னுடைய குழந்தைகளாவே பாதிச்சிருந்தா. இந்த குழந்தைகளை பார்க்கும்போதுதான் அவருக்கு ராதையுடைய தோழிகளான லலிதா விஷாகான் மட்டுமே தோணிட்டு இருந்தது. குழந்தைகள் நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. பிருந்தாவனத்துக்கு அந்த பிராமணனும் வரல, இவாள் ஐஷண்டும் போகல. கடைசி வரைக்கும் இந்த பிருந்தாவனத்துல இந்த குழந்தைகள் லலிதா விசாகான்ற பாவத்திலேயே வாழ்ந்து ராதாகிருஷ்ண கைங்கரியம் பண்ணி பகவானோட 2 கலந்தான். அத்தனை சிரேஷ்டம் இந்த பிருந்தாவனம். அதனால இந்த பிருந்தாவனத்தை ஸ்மரிச்சாலே நமக்கு பரமானந்தம் கிடைச்சு, அதுல கிஞ்சித்து கூட சந்தேகமே வேண்டாம். பகவான் எப்படி வத்சாசுரனை அழிச்சு பக்தர்களை காப்பாற்றினாலும் அதே போல அந்த பிருந்தாவனமே கதியில கிடக்கிறவாளுக்கு, பிருந்தாவனத்தை ஸ்மரிக்கிறவாளுக்கு அவாவா ஹிருதயத்துக்குள்ள இருக்க வத்சாசுரன் போன்ற மகாபாதிகளை அழிச்சு நிரந்தரமான நித்தியமான தைரியத்தை கொடுத்து பரமானந்தத்தை கொடுப்பான்றது சந்தேகமே இல்லை. நீதி நீலா நாளனுக்கு ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா